பதனீசா ஒரு பாட்டு ஒண்ணு பாட போறேன். தன்னானே தனுக்கு நானே ஒரு ஆட்டம் ஒண்ணு ஆட போறேன். சரிகம பதனீசா ஒரு பாட்டு ஒண்ணு பாட போறேன். தன்னானே தனுக்கு நானே ஒரு ஆட்டம் ஒண்ணு ஆட போறேன். பிப்பி 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 டும் 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 பிப்பி 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 டும் 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 டும். கட்டு கட்டு பணமெல்லாம் காலியாயிடும், கட்டி வச்ச வீடெல்லாம் பழசாயிடும். கட்டு கட்டு பணமெல்லாம் காலியாயிடும், கட்டி வச்ச வீடெல்லாம் பழசாயிடும். பிப்பி 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 டும் 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 பிப்பி 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 டும் 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 டும். கூட்டமெல்லாம் ஓடி போய்விடும், தேடி வந்த இயேசு மட்டும் கூட இருப்பார். கூட நின்ன கூட்டமெல்லாம் ஓடி போய்விடும், தேடி வந்த இயேசு மட்டும் கூட இருப்பார். பிப்பி 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 டும் 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 பிப்பி 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 டும் 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 டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யம் தேடு, நன்மைகள் எல்லாமே தானா வரும். முதலாவது தேவனுடைய ராஜ்யம் தேடு, நன்மைகள் எல்லாமே தானா வரும். பிப்பி 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 டும் 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 பிப்பி 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 டும் 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 டும். சரிகம பதனீசா ஒரு பாட்டு ஒண்ணு பாட போறேன். தன்னானே தனுக்கு நானே ஒரு ஆட்டம் ஒண்ணு ஆட போறேன். சரிகம பதனீசா ஒரு பாட்டு ஒண்ணு பாட போறேன். தன்னானே தனுக்கு நானே ஒரு ஆட்டம் ஒண்ணு ஆட போறேன். பிப்பி 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 டும் 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 பிப்பி 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 டும் 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 டும். ஓகே, நல்லா நேரா சிக்கு. யார் அண்ணா நல்லா இருந்தது? சிக்கு அண்ணா நான் நல்லா இருந்தா? நான் நல்லா இருந்தேனா? ஏய் யார் நல்லா இருந்தா? போதுமா? யார் நல்லா? சிக்கு. உடனே மாறிடுறீங்களாப்பா ரெண்டு பேருமே? வா, ரெண்டு பேரும் நல்லா இருந்தா வச்சுக்கோ. ஒத்துக்க மாட்டேதுங்களா? அது ஒத்துக்க மாட்டேது இல்லை. அது ரெண்டு பேர் நல்லா நாங்கள் அக்கா சொல்றாங்க, ஒத்துக்க மாட்டது இல்லை. சரி, ஓகே. இப்போ எங்களை விட நீங்க நல்லா இருக்கீங்க, செக் பண்ணிடலாமா? ஆர் யூ ரெடி? கேட்கல? ஆர் யூ ரெடி? கத்திட்டு அப்படி தெரியும், ஆனாதான் தெரியும் யார் நல்லா இருக்காங்க. ஓகே, ரெடியா? ரெடி 1 2 3 சொல்ல நீங்க எழுந்துக்கலாம். ஓகேவா? ரெடி 1 2 2 அப்படி சொல்ல எழுந்துக்கூடாது. 3 சொன்னா எழுந்துக்கணும்ல? ஆமா. ரெடியா? ரெடி 1 2 3 சொல்ல ரெடியா இருங்க. அக்கா அக்கா எங்க சினிமா தேட்டரில் பாதி மூச்சு வெளியே போறாங்கல்ல எல்லாமே? ரெடியா? ரெடியா? ரெடி 1 2 ஸ்டாண்ட் அப்படி சொல்ல எழுந்துக்கூடாது இல்ல? 1 2 3 சொல்ல எழுந்துக்கணும்ல? ஐயோ அக்கா இல்லக்கா மாட்டிக்கிட்டீங்களக்கா. ரெடி? சில சோம்பேறிங்கெல்லாம் பண்ணுவோம், நீ என்ன சொல்லு நான் பொறுமையாக எழுந்துக்கிறேன் அப்படின்னு. சோம்பேறி தான் பொறுமையாக எழுந்துப்பாங்கல்ல? அண்ணே 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 கச்சி வச்சிருவான் அவன். டக்குன்னு ஓடுனேன், கச்சிடுவான், ஓடு டக்குன்னு கச்சிடுவான். நான் கச்சாத ஊசி இருக்குது, அவங்க அடிச்சா ஊசி கிடையாது. சரியா? அதெல்லாம் தள்ளி இருந்துங்க. சரியா? ஓகே 1 2 3 சீக்கிரம் இருந்துங்க. பாவம் வயசானவங்க பக்கத்தில் யாராவது எழுப்பி விடுங்க.
Come on, ready? Boys or girls, who is the best mother? Okay la? சரிகம பதனீசா ஒரு பாட்டு ஒண்ணு பாட போறேன். தன்னானே தனுக்கு நானே ஒரு ஆட்டம் ஒண்ணு ஆட போறேன். சரிகம பதனீசா ஒரு பாட்டு ஒண்ணு பாட போறேன். தன்னானே தனுக்கு நானே ஒரு ஆட்டம் ஒண்ணு ஆட போறேன். பிப்பி 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 டும் 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 பிப்பி 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 டும் 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 கட்டு கட்டு பணமெல்லாம் காலியாயிடும். கட்டி வச்ச வீடெல்லாம் பழசாயிடும். கட்டு கட்டு பணமெல்லாம் காலியாயிடும். கட்டி வச்ச வீடெல்லாம் பழசாயிடும். பிப்பி 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 டும் 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 பிப்பி 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 டும் 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 டும். கூட்டமெல்லாம் ஓடி போய்விடும். தேடி வந்த இயேசு மட்டும் கூட இருப்பார். கூட நின்ன கூட்டமெல்லாம் ஓடி போய்விடும். தேடி வந்த இயேசு மட்டும் கூட இருப்பார். பிப்பி 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 டும் 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 பிப்பி 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 டும் 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 டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யம் தேடு, நன்மைகள் எல்லாமே தானா வரும். முதலாவது தேவனுடைய ராஜ்யம் தேடு, நன்மைகள் எல்லாமே தானா வரும். பிப்பி 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 டும் 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 பிப்பி 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 டும் 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 டும். சரிகம பதனீசா ஒரு பாட்டு ஒண்ணு பாட போறேன். தன்னானே தனுக்கு நானே ஒரு ஆட்டம் ஒண்ணு ஆட போறேன். சரிகம பதனீசா ஒரு பாட்டு ஒண்ணு பாட போறேன். தன்னானே தனுக்கு நானே ஒரு ஆட்டம் ஒண்ணு ஆட போறேன். பிப்பி 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 டும் 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 பிப்பி 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 டும் 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 டும். ஓகே, சிக்கு அமிச்சிடலாம் சரிங்களா? ஏன்னா சிக்கு வந்து வேறு வாழை பூச்சி எடுக்கிறதோ. உட்காந்துருங்க. சிட் டவுன் ப்ளீஸ், சிட் டவுன் ப்ளீஸ். அண்ணே 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 உட்காருண்ணே, உட்காருங்க. பரவாயில்ல, இங்கே உட்காருங்க, இங்கே உட்காருங்க. சிட் டவுன். சீக்கிரம் 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 உட்காரு. எப்பா உங்க எல்லாருக்கும் சேர்த்து ஒரு கும்பிடு போட்டான். ஏன்னா வந்து வாழை பூச்சி இருக்கிறீங்க, அவன் காலை பூச்சி இருக்கிறீங்க, முடி பூச்சி இருக்கிறீங்க. அவனும் பாவம் இல்லை. ஓகே சரி. உங்களை பார்த்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னல, ஆமாவா இல்லையா? சொன்னா இல்லையா? சொல்லலையா? ஓகே. யாருக்குள்ள ஐஸ்கிரீம் பிடிக்கும்? ஐஸ்கிரீம் இப்போதானே சாப்பிட்டீங்க, மறுபடி வேணுமா? மறுபடி வேணுமா? ஓகே சரி, உட்காருங்க உட்காருங்க. நான் ரெடி, 1 2 3
க்ரௌன்லாம் வச்சிருக்கீங்க, உட்காருங்க. ஓகே, கவனிங்க. ஒரு சின்ன ஸ்டோரி, குட்டி ஸ்டோரி. என்னது? ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லுவேன். அந்த ஸ்டோரியில் எப்போல்லாம் ஐஸ்கிரீம் வருதோ, என்னது, எப்போல்லாம் ஐஸ்கிரீம் வருதோ அப்போ என்ன பண்ணலாம்? எழுந்து உட்காந்துக்கலாம். என்ன பண்ணலாம்? எழுந்து உட்காந்துக்கலாம். சரியா? ஓகேங்களா? எப்போல்லாம் ஐஸ்கிரீம் வருதோ அப்போ என்ன பண்ணும்? ஆமாம். அக்கா உங்கள் பேர் என்ன? அக்கா அக்கா உங்கள் பேர் என்ன? உங்கள் பேர் என்ன? ஆ, உங்கள் பேர் என்ன? ஆக்னஸா? ஓகே, ஆக்னஸ் அக்கா பேர் நீங்கள் எடுத்துக்கிற. சரியா? ஸ்டோரியோட ஹீரோ நீங்கள், ஹீரோயின் நீ தான். சரியா? ஓகே, கவனிங்க. ஒரு சின்ன ஸ்டோரி. சரி, ஓகே, சரி, ஓகே. ஐஸ்கிரீம் கேம் நம்ம இடையில நம்ம விளையாடலாம். ரைட். ரைட். இப்போ உங்களுக்காக பட்டி அண்ணன் வந்திருக்க. பட்டி பட்டி வர சொல்லிடலாமா? பட்டியே பட்டினா யாருன்னு தெரியுமா? யாரு பட்டினா? பைத்தியமா? ஆ ஆ நாயா? அது பட்டிடா. நான் சொல்றது பட்டி. பட்டி ஃப்ரெண்ட், நண்பன், சிநேகிதன். எப்படி நம்ம ஏசப்பாவை நண்பனாக ஏற்றுனுக்கிறோமோ அதே போல் இப்போ பட்டி என்ன பண்ண போகிறாரு? இப்போ வர போகிறாரு. அப்படியே தூக்கு. ரைட், ரெடி, 1. தம்பி இந்த சைடு கொஞ்சம் வழி விடுங்க, அப்பதான் என்ன பண்ண முடியும்? மேஜிக் பண்ணும்போது நீங்க வர முடியும். அப்படி எடுத்துக்கலாமா? ஓகே, இப்போ தெரியுதா? ரைட். ஓகே, பட்டி கூப்பிடலாமா? பட்டி வாங்க. பட்டி உங்களுக்காக கதை வசனம் எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்கிறான்? ரெடி பண்ணின்னு வந்துனுக்குறோம். டைம் ஆயிடுச்சு வேற. பட்டி கூப்பிடலாமா? கூப்பிடுங்க. கேட்கலையா? சரி, கேட்கலையா? அண்ணனுக்கே கேட்கல, பட்டிக்கு எப்படி கேட்கும்? பின்னாடி இது கேட்கவே இல்லையா? ரைட், சீக்கிரம் சீக்கிரம் வர சொல்லுங்களேன், டைம் ஆகுது. பின்னாடி இது கேட்கலையா? பின்னாடி சிரிப்பு அழகா இருக்குது, ஆனா என்ன பண்ணல, சவுண்டு தான் வரல. ரைட், பட்டி வர வரைக்கும் நான் சின்ன ஒரு மேஜிக் பண்ண பாருங்களேன். கத்த நல்லவர் என்பது என்ன பண்ண போறோம்? பட்டி வந்துட்டாருப்பா. பட்டி வாங்க வாங்க வாங்க, ஹாய் சொல்லிடலாமா? பட்டி உனக்கு ரசிகர் அதிகமா இருக்கிறாங்க, வர வழியிலே கையெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது பெரிய பட்டி கட்சிடும். அப்புறம் வந்ததுன்னா அண்ணா பேசுறது கேட்கலையே, மைக் ஆன் பண்ணிட்டீங்களா? உள்ள இல்லையண்ணா. அண்ணா மைக் கேட்கலையண்ணா.
கார்னர் மைக். பேசுங்க. கேக்குதா? கேக்குதா? சொல். கேக்குதா? கேக்குதுண்ணே. ஏய் பட்டி, எவ்வளவு டைம் ஆச்சு தெரியுமா? பசங்க எல்லாம் பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா அழகா இருக்காங்க பத்தல. ஏய் பட்டி வந்து யாரும் கிளாப் பண்ணலாமே, கிளாப் பண்ணலாமா? ரைட் பட்டி, ஏன் இவ்வளவு லேட் பட்டி? என்னது காபி குடிக்கிற அவசரத்துல? என்னது குளிக்க மறந்துட்டியா? பல்லு வளர்க்க மறந்துட்டியா? ஐயோ, அதான் பேட் ஸ்மெல்லாம் வந்ததா இந்த சைடு? யாரெல்லாம் இங்க பல்லு தேய்க்காம வந்தது? கை தூக்கு பாப்போம். ஏய் இருக்கிறான்ப்பா பட்டே, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க இருக்கிறாங்க. சரி, பல்லு வளர்க்க தான் மறந்துட்டேன். வேற என்ன? என்னது மேக்கப் போடுற அவசரத்துல குளிக்க மறந்துட்டியா? ஏய் யாரெல்லாம் மேக்கப் போடுற அவசரத்துல குளிக்காம வந்தது? பாப்பா குளிக்காம தானே வந்த? ஏய் இருக்கிறாங்க உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். சரி பட்டி, டைம் ஆயிடுச்சு. நீ என்ன போட்டு குளிச்சியா? ஏய் பட்டி, அது சென்று போயிட்டா. என்ன போட்டு குளிச்ச நீ? அவன் லைவ் பாய் போட்டு குளிச்சானா? இவன் துணி சோப் போட்டு குளிச்சானா? சோஃபா. ரைட். வேற என்ன சோப் போட்டு குளிச்ச? ஆமாம். என்னது? சொறி புடிச்சுங்க போடத்தா? வேற என்ன சோப் போட்டு பாப்பா குளிக்கிற நீ? சிந்தால். செங்கலா? சாண்டல். சாண்டல். சரி, முதல்ல நீ என்ன போட்டு குளிச்சா சொல்லியே. சொல்ல போறான். என்ன போட்டு குளிச்சாரு கேட்கலாமா? சொல்லுங்க பாப்போம். கதவுக்கு தாப்பால் போட்டு குளிச்சியா? இதோ இவ்வளவு நேரம் சொல்லியிருந்த நீ என்ன போட்டு குளிச்சான்னு சொல்லிட்டு. எல்லாம் கதவுக்கு தாப்பால் தான் போட்டு குளிப்போம். இந்த பையன் தான் தாப்பால் போடாம குளிப்பான். ரைட். சரி, பசங்க பாட்டு பாடுறியா? பாட்டு பாடுவேன், கதை சொல்லுவேன், வசனம் சொல்லுவேன். ஏய் பாட்டு கேட்கலாமா? ஓகே, எல்லாம் தெரிஞ்ச பாட்டா இருக்கணும். ஓகேவா? எல்லாருக்கும் தெரியுமா? ஏய் பிபிஎஸ் பாட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் தெரிஞ்ச பாட்டுன்றா. பாடு பாடு. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday. ஏய் பட்டி, ஹாப்பி பர்த்டே பாட்டு கேட்கல பட்டி நானு. ஏய் பக்தியான பாட்டு, எல்லாம் தெரிஞ்ச பாட்டு. ஹாப்பி பர்த்டே பாட்டு இல்ல, பக்தியான பாட்டு. ஆமா, எல்லாம் எழுந்துப்பாங்களா? ஏய் அவ்வளவு பக்தியா இருக்குமோ? சரி பாடு பாப்போம். நாங்க பாப்பாலாம் எழுந்து நினைச்சுப்பா. ஏய் தேச பக்தி பாட்டு கேட்கல, பக்தியான பாட்டு கேட்டேன். எனக்கு பாட்டே தேவையில்ல. என்ன கதைகளை போயிடலாமா? கதை சொல்லு சொல்லு. எல்லாம் சூப்பர் கதை கேட்கலாமா? எல்லாம் ரெடியா? சொல்லு பாப்போம். ஒரு ஊர்ல ஒரு கிளாஸ். ஏய் பட்டி, இதான் பெரிய கதையா? ஒரு ஊர்ல ஒரு கிளாஸ், அதோட கதை க்ளோஸா? பட்டி எனக்கு கதை தேவையில்ல. எனக்கு வசனம் சொல்லு. பாப்பா வசனம் கேக்குது, வசனம் சொல்லு. ஏய் இந்த வசனம் இல்ல. ஏய் சச்சுக்குள்ள என்ன வசனம் சொல்ற நீ? பாரு, எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறேன். அந்த வசனம் தான் எல்லாம் கத்துக்கிறீங்களா? ஏய் அந்த வசனம் இல்ல, வேற வசனம். வேற வசனம் சொல்லு. கர்த்தர் நல்லவர் என்பதை 90 ஏய் இந்த மாதிரி வசனமே இல்லையே. கர்த்தர் நல்லவர் என்பதை சாப்பிட்டு பாருங்களா? ஏய் கர்த்தர் நல்லவர் என்பதை நக்கி பாருங்களா? ஏய் பட்டி
கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ருசித்து பாருங்கள். அழகா அப்படியே திருப்பி சொல்லு பாப்போம். ருசித்து பாருங்கள். ருசித்து பாருங்கள். கர்த்தர் அப்படியே திருப்பி சொன்னே சொல்லல. ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லு. கர்த்தர் நல்லவன் என்பதை ருசித்து பாருங்கள். சூப்பர். கிளாப் பண்ணிடலாமா பட்டி? கிளாப் பண்ணிடலாமா? ஓகே பட்டி, டைம் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ பப்பட் ஷோ பார்க்கணும் பிள்ளைங்க. அப்புறம் மேஜிக் ஷோ இருக்குது. ஒரு என்ன பண்ணுறது இவங்களுக்காக. தம்பி இங்கே கவுனிங்க. ரெடி? 1 1 சொல்லுங்க. 1 இப்படி காட்டுங்க, இப்படி காட்டுங்க. எல்லாம் இப்படி கை காட்டுங்க. 1 1 2 3 3 2 1 1 3 பாரு. உங்களுக்காக நிறைய என்ன பண்ணிருக்கோம், நாங்கள் வித்தியாசமாக எடுத்துன்னு வந்துருக்குறோம். ஓகேவா பட்டி? ரொம்ப நன்றி பட்டி. தேங்க்யூ. பாய் சொல்லிடலாமா? இருபட்டி இருபட்டி. ரைட், உள்ள போயிடலாமா? இப்ப பப்பட் பார்த்துலாமா? ஓகே, போதும் போதும் போதும். செக். ஓகே சரி, இப்போ என்ன பண்ண போறோம்? பப்பாட்டிக்கு போலாமா? ஐடியா? ஆர் யூ ரெடி? கேட்கல? ஆர் யூ ரெடி? ஏய் ஏப்பா, நீங்களே இதே ஊரா? நீங்களே இதே ஊரா? வெளியூர்ல இல்லைல்ல? இங்கே காணா 3 ஸ்ட்ரீட் எதுமா? காணா 3 ஸ்ட்ரீட்டு முகப்பேர் தான் போட்டுருக்குது. காணா 3 ஸ்ட்ரீட் எங்கப்பா? அப்படி எதுவும் இல்லையா? என்னப்பா இல்லைன்றீங்க? சரி, முகப்பேர் தானே இது? நான் தான் எந்த ஊர் பஸ் மாஸ்டரு. இங்கே ஹலோ செக். இங்கே 3 சாமி நாங்க ஒருத்தருக்கான் தெரியுமா? ஐயோ, ஊருக்கே டிவி வந்தாம தும்பிட்டு இருக்கா. சி, 3 சாமி. அடே 3 சாமி யாருடா? ஏய் பிள்ளைகளா, பிள்ளைகளா, யாரோ கூப்பிட்டாங்களா? ஏமாமா? ஏய் யாரா அது? ஏய் தம்பி, எங்க எங்க? யாரா? எங்கடா? ஏய் எங்கடா? எங்கடா? ஏய் எங்க 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 எங்க? யாருப்பா நீ? நான் தான் உங்க ஊர் போஸ்ட் மாஸ்டர்ப்பா. ஏப்பா தபாலா? தபாலாம் தேவையில்ல போ. நீயா 3 சாமி? ஏமா 3 சாமி இல்லப்பா, நானு முனுசாமி. 3 சாமியா? ஆமா. இதுல ஏதோ 3 சாமி தான் இருக்குது. என்னப்பா பணம் என்ன வந்துக்குதா? இத காணா 3 ஸ்ட்ரீட் இருக்குது. ஆமாப்பா, இது காணா போனா சித்த இடம் தான். காணா 3 ஸ்ட்ரீட் தானா? ஆமா. லெட்டர் வந்துக்குதாப்பா? ஐயோ லெட்டரா? ஏய் என்னப்பாச்சு? யாரும் இறந்துட்டாங்களா? ஏய் லெட்டர் வந்து யாரும் இறந்து வருவாங்களே? கடிதாசினா அப்படிதான் எங்க ஊர்ல எல்லாம். உன் பொண்ணு ஏதோ அப்படிதானே தம்பி? உன் பொண்ணு ஏதோ பேரிக்கா இருக்குதாமே? ஆமாப்பா, என் பொண்ணு அமெரிக்கா இருக்கிறா. அமெரிக்காவா? ஆமாப்பா. லெட்டர்ல பேரிக்கான்னு போடுது உன் பொண்ணு? பேரிக்கா போட்டுருக்குதா? ஆமா. சரி, இத அப்படி லெட்டர். ஏப்பா அழகா ஆபீசர் மாதிரியா இருக்கிற, படிச்ச மாதிரியா இருக்கிற. ஆமா ஆமா. தாடி எல்லாம் வச்சுன்னு. ஆமா. மிலிட்டரி மேன் மாதிரியா இருக்கிறப்பா நீ. ஐயோ சூப்பரா சொல்றியா நீ? என்ன பத்தி எல்லாம் புரிஞ்சு வச்சுக்கிற. சரி சரி, அது கொஞ்சம் படிச்சு சொல்லியா? படிச்சு சொல்லியா? படிச்சு சொல்லா? ஆமாப்பா. நான் மற்ற லெட்டர்லாம் படிக்க மாட்டேன் நானு. யோ நான் தான் சொல்றேன்ல, என் லெட்டர் தானே படிச்சு சொல்லுப்பா. எனக்கு படிக்க தெரியாதுப்பா. லெட்டர் கொடுத்தா எனக்கு வேலை, படிக்கிறதுல வேலை. ஏதோ ஐஸ் வச்ச நீ ஆபீசர் மாதிரியா இருக்கிற நீ எல்லாம் கோபப்படலாமா? சரி சரி சரி, ஆபீசர் மாதிரி சொல்லிட்டா வேற. அழகா இருக்கீங்க, கருப்பா கரையில கலரா இருக்கீங்க. கருப்பா கலையா சொல்லு. கருப்பா கலையா இருக்கிறீங்கப்பா. சரி படிக்கலாமா? ஆமாப்பா. அவரே சொல்றாரு. ஸ்டைலியா என்னாச்சு? ஒன்றும் இல்லை, இங்கிலீஷில் இருக்குது. இங்கிலீஷ் யாரும் படிக்க தெரியுமா? ஐயோ சரி நானே பார்த்துற விடு, நம்ம படிக்காத படிப்பா. எப்பா நான் பொண்ணு இங்கிலீஷில் இருக்குதா? ஆமாப்பா, இங்கிலீஷ் மீடியம் படிக்குதுப்பா. இது இங்கிலீஷ் மீடியமா? ஐயோ படிச்சிருவோம். சரி விடு, நான் படிச்சிருவோம்.
HIV-யா? ஏய் ஏய் HIV-யா? ஏய் HIV-ல ஏய்ஸ் இல்ல வாய் HIV நீ இப்போதான் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் HIV கிடக்குறா கல்யாணம் போடுறோம் டேய் தம்பி சொல்லுப்பா முனுசாமி கீச்சு போட்டு போயிடுவேன் வேணா படிப்பா HIDAD அப்பா ஐ டாடி நிக்கிறாப்பா அவன என்னப்பா ஐ டாடி அப்படின்னா உன்னை தாடி வளர்க்க சொல்லிக்கிறாப்பா தாடியா ஆமா ஏற்கனவே தாடியா இருக்கிறேன் நானு இல்ல இன்னும் பெருசா தாடி வளர்க்க சொல்றாப்பா உன்ன மாதிரியா என்ன மாதிரி அதான் ஐ டாடி போட்டுக்கிறா தாடி வளர்க்கணுமாமே சரிப்பா அப்புறம் HOWW என்னப்பா பாட்டு பாடுறா படிக்கிறேன்பா how are you நிக்குதுப்பா how are you அப்படின்னா நீ யாருன்னு கேட்டப்பா பொண்ணு ஐயோ ஆமாப்பா பிள்ளைங்களா பாரு என் பொண்ணு என்ன யாருன்னு கேட்டிருக்குது ஐயோ நீ என்னத்தா பச்சை கீக்கு வச்சதுல உன் பொண்ணு உன்னை படிக்க கேட்டா எனக்கு படிக்க தெரியலன்னு என் பொண்ணு படிக்க வச்ச என்னையே யாருன்னு கேட்டாலே ரெண்டா பிள்ளைங்களா நீங்களே இப்படிதானே கேட்பீங்க உங்க அப்பாவை அப்புறம் ஐ எம் ஃபைன் ஆர் யூ ஃபைன் கேட்டுக்குதுப்பா அப்படின்னா உன் பொண்ணு ஏதோ ஃபைன் கட்டறாளாம் ஃபைனா ஆமா ஐயோ உன்னையும் ஃபைன் கட்ட சொல்றா நான் ஃபைன் கட்டணுமா ஆமா காலேஜ் படிக்க ஸ்கூல் படிக்குதாங்க அப்பா காலேஜ் படிக்குதுப்பா என் பொண்ணு காலேஜ் படிக்கிற ஃபைன் கட்டின உட்காந்துது நான் தப்பான தெரியல உன்னையும் ஃபைன் கட்ட சொல்லுதுப்பா அது ஃபைன் கட்டிருந்தா அப்பா என் பொண்ணு லெட்டர் தானா இது உன் பொண்ணு தானே ஏஞ்சல ஆமாப்பா உன்னதே இது நீதான் மூணாம் கூணாக்கம் சார் நீ பேரை மாத்தி சொல்ற லெட்டர் மாத்தி படிக்க போறப்பா சரி ஐ எம் டூயிங் வெல் ஆர் யூ டூயிங் வெல் வெல்லினா கணக்கு தானே ஐயா வெல்லினா கணக்கு தானே ஆமா கண்ணாடி போட்டுக்கிற பச்சிருப்பாரு அவங்களா அவங்க நல்லா படிச்சவங்க ஆமா பெரிய படிக்கலாம் படிச்சிருக்காங்க உன் பொண்ணு காலேஜ் படிக்கிறான்னு சொன்ன அங்க எது கிணறு வெட்டிங்க தான் உன் பொண்ணு கிணறு வெட்டினீங்களா உன்னை கிணறு வெட்ட சொல்றீங்க நான் கிணறு வெட்டணுமா ஆமா கிணறு வித்துதாம்பா என் பொண்ணை படிக்க வச்ச அதான் தெரியல போல கிணறு திருப்பி கிணறு வெட்டி திருப்பியும் படிக்க வைக்கணுமா எப்பா நம்மள போர் போட்டா தண்ணி வராது கிணறு போட சொல்லுது உன் பொண்ணு என்னவோ தெரியலப்பா சொல்லுப்பா வேற என்னப்பா மேற்கொண்டு படிக்கணுமா படிப்பா படிச்சலாமா ஐ எம் கம்மிங் சூன் டேக் கேர் ஐயோ என்னப்பா ஐ எம் கம்மிங் சூன் போட்டுக்கறாப்பா என்னது உனக்கு சூனிய வைக்கறாளாம் ஐயோ சூனியமா ஆமா தப்புலீங்களா பாருங்களே என் புள்ள எனக்கு சூனிய வைக்க வருதா ஐயோ அதுல கார் எடுத்துட்டு வராளாம் டேக் கேரா ஐயோ கார் எடுத்துட்டு சூனிய வைக்க வராளாம் உனக்கு ஐயோ படிக்க சொல்லப்பா உங்க கூட நானும் படிக்க வைக்க போறேன் மை கொடுத்தல எங்க ஓடிறேன் நானும் ஐயோ என்ன பண்ணுவேன்னு தெரியலையே என் பொண்ணு படிக்க வைக்க அந்த தாடியை வளர்க்க சொல்றா நீ யாருன்னு என்ன கேட்கறா பிள்ளைங்களா நீங்களே இப்படிதானே கேட்பீங்க ஆமாவா யாராவ டேய் கிணறு வெட்ட சொல்றா சூனிய வைக்க சொல்றா ஐயோ இதுக்காயா நான் படிக்க வச்சு கிணறெல்லாம் வெட்டி போய் சொல்றேன்னா யார் அது வாய கட்டுற அந்த பொண்ணு வாய ஐயோ நானே கஷ்டமா இருக்கிறேன் முன்சாமி யாரா அவன் முன்சாமி என்னடா இருக்க பொய்யா யார் வாய மேல கட்டுறவா நாக்க பிடிச்சி கட்டுறா அவனை முன்சாமி என்ன அழுதுட்டே இருக்க குப்புசாமி ஏன்டா அழுதுட்டே இருக்க பொண்ணு அமெரிக்கா அமிச்சனா அவன் என்ன பண்ணா தெரியுமா என்ன பண்ணா தாடி வளர்க்க சொல்றாடா தாடி வளர்க்க சொன்னானா ஏன் நல்லா தானே இருக்கு உன் தாடி ஆமா திருப்பி தாடி வளர்க்கணுமா என்ன யாருன்னு கேட்டாப்பா உன்னை யாருன்னு கேட்டானா அப்புறம் என்ன கிணறு வெட்டி படிக்க வச்சனா திருப்பி கிணறு வெட்ட சொல்றான் உன்ன கிணறு வெட்ட சொல்றானா ஆமா நீ என்ன எங்க இருந்து படிச்ச அது காட்டு அந்த லெட்டரை காட்டு போஸ்ட் மேன் இருப்பானே போஸ்ட் ஆமா தாடி வச்சுட்டு வருவான்ல ஆமா அவன் தான் வந்தான்பா அவன் தான் வந்தானா கொடுத்தானா படிச்சு தெளிவா சொன்னான் சரி நீ காட்டு சூனா சூனிய வைக்க வரானா சூனிய வைக்க வரானா அப்படிலாம் எழுதிருக்க மாட்டான்பா நீ லெட்டர் எடுத்துன்னு வர மாதிரி லெட்டர் எடுத்துட்டு வா அமைதியா இருங்கண்ணா பாரியா லெட்டர் இரு பல்லு வளர்க்கணியா வார பல்லு வளர்க்கறான்ல வாயில இருந்து எடுக்க சொல்ற
இந்த அந்த பசங்கள் மாதிரி நான் டெய்லியும் பல்லு விளக்குறேன். அவங்களாம் பல்லு வளைக்கிறாங்க. நான் தான் வார வளைக்கிறேண்ணே. சரி படிக்கிட்டா? முசாமி படிக்கிட்டா? அழுவாத. சொல்லு பக்கத்தில் டிஸ்டர்ப் பண்ணி. ஹாய் டாடி. ஆமா தாடி வளர்க்க சொல்றேன்னா பார்த்தல. ஹாய் டாடினா டாடி வளர்க்க சொல்றது இல்லப்பா. அன்புள்ள அப்பான்னு உன்னை கூப்பிட்டுருக்கா மரியாதையா. அப்பான்னு கூப்பிட்டுருக்காளா? ஆமா. என் பொண்ணு என்ன அப்பான்னு கூப்பிட்டுருக்குல. அன்புள்ள அப்பான்னு நான் கூப்பிட்டுருக்காங்க. சரிப்பா சரிப்பா. அப்புறம்பா how are you? பார்த்தல நீ யாரா? நீ யாரும் இல்ல, நீ எப்படி இருக்கேன்னு கேட்டிருக்காங்க. எப்படி இருக்கேனா? நான் நல்லா இருக்கேன்பா. நல்லா இருக்கியா? சரி சரி அவங்க கூப்பிட்டு சொல்லு. I am fine, are you fine? பார்த்தல ஃபைன் கட் சொல்றா. நான் எங்க போய் ஃபைன் கட்டுவேன்? ஃபைன் எல்லாம் இந்த ஃபைன் இல்ல. அங்க நல்லா இருக்காங்களா இங்க நல்லா இருக்கியான்னு கேட்டிருக்காங்க. நான் நல்லா இருக்கிறேன்பா. நல்லா இருக்கியா? சரி சரி. I am doing well, are you doing well? பார்த்தல கிணறு வெட்டணுமா? கிணறு இல்லப்பா அது. அதேதான் என் பையன் என்ன 2 தடவை ஒரே மாதிரி எழுதிருக்காங்க. என் பையன் இல்லப்பா, பொண்ணு இல்லப்பா. அப்படிதான்பா. சரி சரி அதேதான். அங்கேயும் நல்லா இருக்காங்க, நீங்க நல்லா இருக்கியான்னு கேட்டிருக்காங்க. நான் நல்லா இருக்கேன்பா. என்ன பார்த்து பேசுப்பா, எங்கேயோ கீழே பார்த்து பேசினுக்கிறேன். சரிப்பா சரிப்பா. I am coming soon. பார்த்தல சூனிய வைக்க வராலாம். சூனிய வைக்க வராலாம். கம்மிங் சூன்னா சீக்கிரம் வரான். டேக் கேர், பை பை. பார்த்தல சூனிய வைக்கிறது கார் எடுத்துன்னு வரா சொல்றா. என்ன கார் எடுத்துட்டு வர சொல்ல, நீ அவன் சீக்கிரம் வரா, நீ உடம்ப பார்த்துக்கோன்னு சொல்லியிருக்கா. அப்படியா சொன்னா? ஆமா. எப்பா என் லெட்ரு சரியான ஆளுகிட்ட படிக்க சொல்லத்தை விட்டுட்டு தெரியாத லெட்டர் கொடுத்தா பார்த்தேன்னா பயமுறுத்திட்டா. அதுதான் அதான் போஸ்ட்மேன் கொடுத்தா அதுதான். சரி கரெக்டான ஆள்கிட்ட கொடுத்தா. சரி போதுமா இப்போ? ரொம்ப நன்றிப்பா. சரிப்பா சரிப்பா முன்சாமி. தேங்க்ஸ் குப்புசாமி. சரி அழுகாத அழாதுன்னா. நீயும் நானும் ஒன்னா தான் படித்தோம். ஆமா. நான் மாடு மேய்க்க போயிட்டேன், நீ படிக்க போயிட்ட. பரவாயில்லடா, நீ படிச்சு என்ன சொன்னது நன்றிடா. சரி பிள்ளைங்களா பிள்ளைங்களா தூங்கிட்டீங்களா? இருக்கிறீங்களா? பார்த்தீங்களா? சரியான ஆளுகிட்ட கொடுத்தாதான் சரியான ஆன்சர் நம்மளுக்கு வரும். ஓகேவா? வாங்க, என் பையன் இன்னொரு பையன் இருக்கிறான், அவங்க வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். என் பொண்ணு எங்கே இருக்கான்னு தெரில. டாடி, ஹாய் டாடி. டாடி எனக்கு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி வச்சுக்கலாம் டாடி. இருக்குடா, வாடா வாடா. ஓகே ஓகே டாடி. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்க, நான் அவங்களாம் கொடுக்கணும். சரியா? ஆமாம் ஆமாம். என் ஃப்ரெண்ட்ஸ் வேறு வரேன் நானுங்க. யாருமே ஆளுக்கான இன்னும் இந்த குட்டாரத்துக்கு போட இல்லையா? இந்த குட்டாரத்துக்கு வெளியே போடா. இல்லை ஓகே ஓகே ஓகே. டென் டென். ஹாய் பிள்ளைங்களா. ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? என் ஃப்ரெண்டு ஜூலியும் காணோம், அதுக்கப்புறம் இங்கே சாமு பையனையும் காணோம். இங்கே பசி நான் தான் சாமில்ல, பேர் மாற்றி மாற்றி போயிடுறேன். சரி, என் ஃப்ரெண்டு சோமு காணோம், மீசக்கார சோமு. டே சோமு, டே மீசக்கார சோமு, டே சோமு. டே சோமு. சாமி வந்துட்டடா. டே என்ன இவ்வளோ லேட்டாக வர நீ? சரிடா சரிடா. சரி 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 சொல்றா. ஏதா அங்கே வந்து வெந்தது வேவாதமோ ஒரு மண்டை இருக்குமா, அந்த மண்டையை காணோம். கூப்பிட்டியா நீ? ஏய் ரோசி, ரோசி ரோசி ரோசி. ரோசி ரோசி. ஏய் ரோசி, என்ன சும்மா சும்மா ரோசி ரோசி ஏல விட்டுன்னு இருக்க? ஏய் தலையை வாழ்ட்டு வரத்தானே, தலையை பாரு நல்லா எப்படி வைக்கோல் தலை மாதிரி வச்சு வந்துக்கிற. சே 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 பயமுத்தி கிடக்குற. இதுதான் நியூ ஹேர் ஸ்டைல். என் தலைமுடி நல்லா தான் இருக்கும், தலையை பாரு. சரி சரி நம்ம கேஎஃப்சி போலாமா? ஐயோ வேணாம் வேணாம். மெக்டோனஸ் வேணாம் வேணாம். இந்த பொண்ணு நான் எது கேட்டா வேணாம் வேணாம் சொல்லுது. சாமி அவளை அப்படிதான் பண்ணுவா, எது கேட்டாலும் வேணாம் வேணான்றா. சரியான கஞ்சி பஸ்னாரி இருக்குதுல்ல இந்த பொண்ணு. ஏய் அதெல்லாம் சாப்பிட கூடாது ஷாம். ஏய் கஞ்சி பஸ்னாரி சும்மா சொல்லாத, காசுல இருந்து ₹1 கீழே வரக்கூடாது உனக்கு. அதை சாப்பிட கூடாது இதை சாப்பிட சொல்ல. சி 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 போ 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 பே பே பே. சி சாம் அதெல்லாம் சாப்பிட கூடாது சாம், உடம்புக்கு நல்லது இல்ல. ஆமா ஆமா, ஒண்ணே லட்சம் எடுக்க ஆரம்பிச்சிரு. உடம்புக்கு நல்லா இல்ல, இது காலுக்கு நல்லா இல்லன்னு. சி போ. சரி சிக்கன் ரைஸ் சாப்பிடலாமா? ஐயோ சிக்கன் ரைஸா? ஆமா. வேணாம் வேணாம். பானிபூரி? வேணாம் வேணாம். ஏய் உனக்கு சோமு வாங்கி தருவான் வா. வேணாம் அதெல்லாம் சாப்பிட கூடாது. என்னவோ போ போ. சரியான தூங்கு போச்சு. சரி போ ஓடி போ.
ஓடிப்போ. டேய் சோமு, சோமு என்ன சாமி? இந்த பொண்ணு எது கேட்டாலும் பாரா, ஐயோ வேணாம், நல்லா இருக்காது, இது பண்ணாத அது பண்ணாத, ஒரே லட்சணத்துக்குறா, எதுவுமே வேணான்றா, ஒரே வாந்தி பொண்ணாகுதுடா. வேண்டாம். சீச்சி. ஏய் அண்ணா சரியான கஞ்ச பிசினாரிடா அது. ஆமா, ஒரு ரூபா செலவு பண்ண மாட்டாங்க. எச்ச கையில ஈ ஓட்ட மாட்டதுல அது. ஆமா ஆமா, இதை வச்சுக்கிட்டு நம்ம பண்றோம் பாரு. சி வாடா போலாம். நம்ம KFC போயிட்டு சாப்பிட்டுட்டே ஜாலியாக சுத்தலான்னு. ஆமா சரி சரி. ஜாலியா ஸ்கூலுக்கு போகணும், நல்லா ஜாலியா இருக்கலாம். சரி 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 சரி. சோமு, சோமு, யாரு யாரு? சோமு, ஜீசஸ். நான் தான் ஜீசஸ் பேசுறேன். ஜீசஸ், என் கனவுல வந்திருக்கீங்க. சோமு, சொல்லுங்க ஜீசஸ். எனக்கு நீ ஏன் பசியா இருக்கும்போது உணவு தரல? எனக்கு பசியா இருக்கும்போது ஏன் உணவு தரல? சாமி, நானா? நீ எப்போ என்கிட்ட உணவு கேட்டீங்க? நான் உன்கிட்ட உணவு கேட்டேன், எனக்கு உடையும் தரல. நீ உன் வீட்டில் தங்கறதுக்கு இடம் கேட்டல, எனக்கு தங்கறதுக்கேவும் இடம் தரல. ஏன்? சாமி, நான் எல்லாமே இருக்கேன் சாமி, நீ எது கேட்டாலும் நான் தரேன் சாமி. எங்க? எனக்கு தரவே இல்லையே நீ. அப்படியா? எப்படி சாமி, நீங்க வரவே இல்லையா என்கிட்ட? ஆனா உன் ஃப்ரெண்டு ரோசி இருக்கால. ரோசியா? ஆமா, அவ எனக்கு பசியா இருக்கும்போது உணவு கொடுத்தா, உணவு இல்லாம ட்ரெஸ் கொடுத்தா, அவ வீட்டுல எனக்கு தங்கறதுக்கு இடம் கொடுத்தா தெரியுமா? அவளா கொடுத்தா? ஆமா, என்னால நம்பவே முடியல சப்பா. உன்னை விட அவதான் ரொம்ப ஐஸ்வர்யவானா இருக்கா தெரியுமா? ஐயோ, கஞ்ச பிசேரியா சப்பா ரோசி. ஆமா, உங்ககிட்ட பண்ண மாட்டாளே. உங்ககிட்ட எல்லாம் இருந்துச்சு, ஆனா கொடுக்கறதுக்கு மனசு இல்லல்ல. ஆமா, ஆனா உனக்கு வசனம் சொல்லி இருக்கிற, ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கறான்னு சொன்னல. ஆமா சப்பா. ஆமா, உனக்கு அந்த எண்ணம் இல்ல. ஆனா ரோசி எல்லாருக்கும் இறங்கினா, நீ வேணா ஒரு நாள் மறைஞ்சிருந்து பாரு அவ என்ன செய்யறான்னு. அப்ப தெரியும் என்ன செய்யறா, யார் வயசுவான்னு தெரியும். சரியா? சரி சப்பா, சரி. யார் கஞ்ச பிசினாரியும் தெரியும். ஐயோ, ஓகே பாய். சாம், சாம், டேய் டேய் சாம் எங்க இருக்க? டேய் இருடா வர. சும்மா சாம் சாம் கோல தொல்லை பண்ணிக்கற. ஒரே சீக்கிரம் வாடா சாம். ஒரே பதட்டத்துல பிறந்தவ போல, ஒப்பரே பதட்டமாவே இருக்கற. இருடா வர. சாமி. டேய் என்னடா? சாமி, ஏசப்பா கனவுல வந்தாரா? டேய் ஏசப்பா கனவுல வந்தாரா? டேய் என்னடா சொல்ற? ஆமா, ஏசப்பா கனவுல வந்தாரு. டேய் ஏன் கனவுல வரல? உன் கனவுல மட்டும் எப்பறா வந்தாரு? ஏன் கனவுல வந்தது? ரோசி தான் ஹெல்ப் பண்ணா, நான் ஹெல்ப் பண்ணலன்னு சொல்லிட்டாங்க. ரோசி ஹெல்ப் பண்றா சொன்னாளா? ஆமா, நான் ஹெல்ப் பண்ணவே இல்லையா. சரியான கஞ்ச பேசினாரிப்பா. அதுதான் சொன்னேன் ஏசப்பா கிட்ட. பிள்ளைங்களா பிள்ளைங்களா பிள்ளைங்களா, ரோசி கஞ்ச பேசினார் தானே? ஆமா, அவ போய் ரோசி ஹெல்ப் பண்ண சொல்றாரு. வா நான் போய் மறைச்சு பார்க்கலாம் என்னதான் பண்றாரு. இல்ல, ஏசப்பா சொன்னாரு அவதான் உதவி பண்ணாலாம். சரி, நம்ம மறைச்சு பார்க்கலாம். வா வா என்ன பண்றானு. சரி சரி சரி. ஹாய் பிள்ளைங்களா, 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 இங்க ஒரு தாத்தா இருப்பாரு, பாத்தீங்களா? பாத்தீங்களா இல்லையா? இங்க ஒரு வயசான ஒரு தாத்தா இருப்பாரு, அவர் எங்கனே தெரியலையே. நான் அவருக்காக உண்டியில காசு நிறைய சேர்த்து வச்சிருக்கேன், ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன், சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், எங்கனே தெரியலையே. அம்மா, யாராவது உதவி பண்ணுங்கம்மா. தாத்தா எப்படி இருக்கீங்க தாத்தா? அம்மா நல்லா இருக்கமா. ரோசி நல்லா இருக்கியா? நல்லா இருக்க தாத்தா. சொல்லுமா அம்மா, ஏதாவது உதவி பண்ணுமா, கஷ்டமா வாய் பசிக்குதுமா. தாத்தா, நான் உங்களுக்காக Dress கொஞ்சம் காசு சேர்த்து எடுத்துட்டு வந்திருக்கேன் தாத்தா. ஏய் அமைதி அமைதி, என்ன பண்ணான்னு பார்க்கலாம். கம்முனு இருங்க. காசுலாம் சேர்த்தியாமா? ஆமா தாத்தா. எப்படிமா காசு சேர்த்த? தாத்தா, எனக்கு டெய்லி வீட்ல எங்க அப்பா அம்மா காசு கொடுப்பாங்க. ஆமா. எங்க தாத்தா பாட்டி காசு கொடுப்பாங்க. அப்புறம் எங்க வீட்டுக்கு யாரனா ரிலேஷன் வந்தாங்கன்னா கொடுப்பாங்க தாத்தா. அதெல்லாம் சேர்த்து வச்சியாமா? ஆமா தாத்தா, அந்த ரொம்ப நல்ல பழக்கமா. வச்சு உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன் தாத்தா. ரொம்ப சூப்பர்மா, நல்லதுமா, நல்லா இருப்பமா. நீ குடுமா குடுமா. சரிங்க தாத்தா, இந்தாங்க வெச்சுக்கங்க தாத்தா. ரொம்ப நன்றிமா, நல்லா இருப்பமா. நீ இந்த வயசுல நீ நல்லா சேர்த்து வைக்கிறியம்மா. சரிங்க தாத்தா, ரொம்ப நன்றிமா. ஏய் ரோசி,
ரோசி ரோசி என்ன ஷாம்? சாரி ரோசி. எதுக்கு சாம் என்கிட்ட சாரி கேக்குற? ஏய் பிள்ளைங்களா பிள்ளைங்களா, ரோசி கிட்ட சாரி கேளுங்க நீங்களும். ரோசி ஏன் என்கிட்ட சாரி கேக்குற ஷாம்? இல்ல எங்க வீட்ல அவ்வளோ வசதி இருக்குது, ஆனா நாங்க ஆடம்பரமா செலவு பண்றோம். உங்க வீட்ல ரொம்ப ஏழையா இருக்கீங்க, ஆனாலும் நீ உதவி செய்யணும்னு எண்ணம் இருக்குல்ல, ஆனா எங்க கிட்ட இல்ல. ஏசப்பா சொன்னாரு நீ போய் ரோசியை பாரு சொல்லி சோமு கிட்ட சொல்லி இருக்கிறாரு. நாங்களும் ஒன்று மறைஞ்சி பார்த்தோமா, நீ ஹெல்ப் பண்ணது தெரிஞ்சுதா, அதான் சோமு சாரி கேளா நீயும். சாரி சாமி. சரி சரி ரெண்டு பேரும் சாரி கேக்குறத விடுங்க. நீ எப்படி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற? யாருக்கு சொல்லி கொடுத்தா? சாம், நான் விபிஎஸ்க்கு போறேன்ல. ஆமா. அப்புறம் சண்டே கிளாஸ்லயே சொல்லி தருவாங்கல்ல. ஆமா. அப்ப டீச்சர்ஸ்லாம் இத சொல்லி தந்திருக்காங்க, மத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு சொல்லி தந்திருக்காங்க. ஓ, இந்த என்ஜிஓ அரசு சொல்லி கொடுத்தாங்க அதுவா? ஆமா. நமக்கு தான் விபிஎஸ் வந்தோம், எங்களுக்கு தெரியலையே. நீங்க விபிஎஸ்க்கு போறது மாத்திரம் இல்ல, அங்க என்னென்ன சொல்லி கொடுக்கறாங்கன்றத கவனமா கவனிக்கணும். அப்படியா? ஆமா. அத பிள்ளைங்களா நீங்களும் விபிஎஸ் போறது கத்துக்குவீங்களா? இவர் போய் ஹெல்ப் பண்ணுவீங்களா? ஐயோ, அப்ப நான் ஹெல்ப் பண்றேனே. ஏய் சோமு, நம்ம ஹெல்ப் பண்ணலானே. ஹெல்ப் பண்ணலாம். பை பை. பிள்ளைங்களா இங்க பாருங்க, விபிஎஸ்ல கத்துக்கிறது மாத்திரம் இல்லாம நம்ம கத்துக்கினது என்ன பண்ணணும், நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கிறவர்களா இருக்கணும். சரிங்களா? இப்போ எப்படி அந்த ஷாம சோமோ திருந்தி மத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு சொன்னாங்களோ, அது போல நீங்களும் என்ன பண்ணணும் பிள்ளைங்களா? ஹேய் ரோசி, என்னண்ணே? உண்மையிலேயே ஒரு கிரேட் தெரியுமா? ஏன்னா எங்க கிட்ட பணம் இருக்கு, ஆனா உதவுறதுக்கு மனசு இல்ல. ஆனா உங்ககிட்ட பணம் இல்ல, ஆனா நீ என்ன பண்ற, உதவி செய்யறல. எப்படி இதெல்லாம் சேர்க்கற? உனக்கு ஏது காசு? அண்ணே இதெல்லாம் விபிஎஸ்ல சொல்லி தந்தாங்கனே. ஆமா. என்ன தெரியுமா? ஆமா. தேவையில்லாத காரணத்துக்காக காசுல செலவழிக்காம குடுக்கறத காசை உண்டியில சேர்த்து வச்சு. உண்டியல்ல சேர்க்கணுமா? ஆமாண்ணே. யார்கிட்ட உண்டி இருக்கு? யார்கிட்ட ஆஃபரிங் பாக்ஸ் உண்டி இருக்கா? அண்ணே. அப்ப சேவிங்ஸ் வச்சிருக்கீங்களா? சேவிங்ஸ்ல என்ன பண்ணுவீங்க? வாங்கி சாப்பிட்டுருவோம்ல. ஆனா ரோசி பாரு, அது என்ன பண்றா, ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்குறா. அப்போ கர்த்தருடைய வருகை வரணும் அப்படின்னா, அவருடைய ராஜ்யம் கிங்டம் பண்ணணும் இங்க வரணும் அப்படின்னா, மற்ற உதவி செய்ய நாம இருக்கணும். அப்படி இருந்தா உதவி நம்மள கர்த்தர் நம்மள ஆசீர்வதிப்பார். ஓகே ரோசி, பாய். சரிண்ணே, பாய்ண்ணே. பாய் பாய். பாய் பிள்ளைங்களா. பாய் பிள்ளைங்களா. பாய் பாய். சே பாய். பாய்ண்ணே. சோமா பாய். பாய்ண்ணே. ரைட், இப்போ மேஜிக்குள்ள போயிடலாமா? சரி, மேஜிக்கோடு என்ன பண்ண போறோம் இப்போ சொல்லி அழகாக முடிக்க போகிறோம். இது அப்படியே கொஞ்சம் தூக்கிடுங்க நான் இந்த ரைட். ஆனால் இது மட்டும் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் வால்யூம் நல்லா பேஸ். ஹல்லேலூயா. தம்பி தங்கச்சி, கர்த்தர் நல்லவர் என்பது என்ன பண்ண போறோம் இப்போ ருசி பார்க்க போறோம். இந்தோட செம்பொருள் 7வது நாள் தானே இது. 7வது நாளோட செம்பொருள் என்ன கேட்கல? ரைட், ஏழைகளின் அரசு. அவன் என்ன சொல்றான் எனக்கு ஒன்றும் புரியல. ஓ, கிங்டம் ஆஃப் சொன்னியா? இங்கிலீஷ்ல சொன்னியா? ரைட், பாருங்க, கடவுள் நல்லவர் என்பது என்ன பண்ண போறோம் இப்போ ருசி பார்க்க போறோம். தம்பி தங்கச்சி, இந்த மாதிரி குட்டி மிருகம் என் பாக்கெட்ல இருக்குது, கையில் என்ன இருக்குது, குட்டி மிருகம் இருக்குதுல்ல. எல்லா மனுஷனுக்குள்ளும் இந்த குட்டி மிருகம் இருக்கும். ஏய் பேசாத அப்படின்னு சொன்னா பேசிட்டு தான் இருப்போம் இல்ல. ஏய் தம்பி கீழே உட்கார்றா. நம்ம சொல்லி சொல்லி என்ன பண்றோம், ஒன்னொன்னு செய்ய வைக்கிறோம்ல. பாருங்க, இந்த குட்டி மிருகம் கிறுக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமா இருக்குதா. செய்யாத அப்படின்னு சொன்ன என்ன பண்ணுவது செய்யாங்க பார். எங்க வந்து என்ன பண்ற பேப்பர் தூக்கி போடுறான் பார். பாருங்க, இந்த கீழ்படியாம செய்ய வைக்க காரியம் யாருடைய காரியம்? இந்த குட்டி மிருகத்தோட காரியம். ஸ்கூல்ல கீழ்படக்கூடாதுன்னு சொல்லி தராங்களா? இல்ல அப்பா அம்மா ஏய் பேசினே இருக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்களா? ஆனா யார் அது கத்து கொடுக்குது? பிசாசு இல்ல. தம்பி தங்கச்சி, ஆனா கடவுள் நல்லவர் என்பதை எப்படி ருசி பார்க்கணும் சொல்லுங்க பாப்பா. கடவுள் நல்லவர் என்பதை எப்படி ருசி பார்க்கணும்? பைபிள் படிக்கணும். ரைட். இப்போ ஜூஸ் கொடுத்தாங்கல்ல, ஜூஸ்லாம் எப்படி ருசி பார்த்தீங்க? நாக்கால. சூப்பர். ஐஸ்கிரீம் நாக்கால. பிரியாணி வாயால. சூப்பர். மாம்பழத்தை வாயால. ரைட். மல்லிப்பூவை
மோந்து பார்த்து. எதை எப்படி பார்க்கணும் தெரியுதுல்ல உங்களுக்கு? விஷத்தை கொடுத்தா எப்படி ருசி பார்ப்பீங்க? விஷத்தை குடிச்சா நம்ம ருசி பார்த்துரும். அண்ணே 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 இதை கொஞ்சம் அப்படி இப்படி பக்கத்தில் வச்சிருங்களா? அப்படி தீக்காந்து விஷத்தை சாப்பிட்டா நம்ம என்ன பண்ணிடும்? நம்மள ருசி பார்த்துரும்ல. ஆனால் கடவுள் நல்லவர் என்பதை மற்றவங்க ருசி பார்க்க வைப்போம். ரைட், கடவுள் நல்லவர் என்பதை எப்படி ருசி பார்க்க போறோம் பாருங்க. என்ன இருக்கா? இல்ல. ஆனா கடவுள் நல்லவர் என்பதை எப்படி ருசி பார்க்கணும்? ஜீசஸ் பவர். கிளாப் பண்ணலாமா? ஹல்லேலூயா. பாருங்க, அந்த குட்டி மிருகம் எங்க இருந்து தெரியாதபடிக்கு மறைஞ்சு போச்சு. தம்பி தங்கச்சி விபிஎஸ் இதுக்காக தான் என்ன பண்றாங்க? நடத்துறாங்க. ஏன்னு சொன்னா நமக்குள்ள இருக்கிற பொய், ஏமாத்துறது, பேசி எனக்கு கீழ்ப்படியாம இருக்கிறதுல என்ன பண்ணும்? விபிஎஸ் நாட்கள்ல மறந்துடுவீங்கன்னு சொல்லிட்டு தான் ஏசப்பா வசனத்தை என்ன பண்றாங்க? போதிக்கிறாங்க. நல்லா கவனிச்சுங்க. உங்களுக்கு அண்ணன் 10,000 ரூபாய் செக் எடுத்ததுக்கு எவ்வளோ? 10,000 ரூபாய் செக்கு. அண்ணா 10,000 ரூபாய் செக் இது போட்டீங்களா? அண்ணே அது ரெடி பண்ணீங்களா? உங்களுக்கு 10,000 ரூபாய் செக்கு கிஃப்ட்ல தந்திருக்கேன். அமைதியா இருந்தீங்கன்னா அண்ணன் கதை சொல்லிட்டு கேட்டுட்டு கேள்வி கேட்கும்போது சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கிஃப்ட். கடவுள் கொடுக்க நினைப்பது எந்த ஒரு மனிதனும் என்ன பண்ண முடியாது? தடுக்க முடியாது. உங்களுக்குன்னா அது உங்களுக்கு தான். ஓகேவா? ரைட். இப்போ நான் கதைக்கு போறேன். இப்போ 2 மனுஷன் இருக்காங்க உலகத்துல. 2 வாழ்க்கை இருக்கு தம்பி தங்கச்சி. ஒரு வாழ்க்கை இந்த உலகத்துல வாழ்ந்தா இன்னொரு வாழ்க்கை எங்க போறோம்? பரலோகமா நரகமான்னு சொல்லிட்டு அது என்ன பண்ண போறேன்? இப்போ கதையோடு கூட என்ன பண்ண போறேன்? இப்போ சொல்ல போறேன் நானு. சரி வா. ரைட். தம்பி இருந்து வா, சீக்கிரடா. 2 கதாபாத்திரத்தை என்ன பண்ண போறேன் உங்களுக்கு சொல்ல போறேன் நானு. வா தம்பி. ரைட். 2 பேர் இருக்கிறாங்க. 7ஆவது நாளோட கதையோட தலைப்பு ஹீரோ யார் தெரியுமா? இவங்க 2 பேர் தான். இவர் பேர் என்ன தெரியுமா? லாசரு. இவர் பேர் என்ன? லாசரு. இவர் பேரு ஐஸ்வர்யவான். பேர் சொல்லப்படல, ஐஸ்வர்யவான் பைபிள்ல சொல்லப்படுறது. நல்லா கவனி தம்பி தங்கச்சி, கீழே ப்ளீஸ். தம்பி அண்ணன் இங்க மேஜிக் ஒன்று வச்சிருக்கிற, எடுத்து மூஞ்சில் ஊத்துருவேன். அமைதியா இல்லைனா ஜாக்கிரதை, எல்லாம் கட்சணும் அது வந்து. ரைட். பாருங்க, 2 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் பேர் என்னது? லாசரு. இவன் பரம ஏழை, இவனுக்கு பணம் இல்லை. எங்க இருக்கான்னா ஐஸ்வர்யவான். இவன் பணக்கார வீட்டு வாசல் அருகே நிற்கிறான். இவன் உடம்பெல்லாம் என்ன தெரியுமா தம்பி? குஷ்டம். அப்படியே என்ன பண்ணுது? சீக்கு உழுது, அப்படி நாத்து அடிக்குது. நாத்து அடிச்சா அந்த இடத்துல என்ன முக்கியம்? ஈலாம் முக்கியம் இல்லை. கிலோ கரைய ஈலாம் முக்கியது. அப்படியே ஒன்றும் முடியல. நாய் வந்து என்ன பண்ண தெரியுமா? நக்குது அப்படியே. ஐயோ பா. ஆனா இவன் பெரிய பணக்காரன். ஆனா லாசரு வீட்டுக்கு வெளியே இருக்கிற கண்ணு தெரியல. ஆனா இவன் சாப்பிட்டு கீழே ஏதாவது ஒரு துணைக்கு பாப்பா ஏதாவது சாப்பாடு கீழே விழுந்து என்ன பண்ணதுக்கு அவன் சாப்பிட்றதுக்கு ஆவலா இருந்தானோ. எந்தோ தம்பி சீக்கிரம் வா, கூப்பிடு. ஓகே, அவன் சாப்பிட்டு ஏதாவது ஒன்று என்ன பண்ணும், நம்மளுக்கு கிடைக்குமா, ஏதாவது என்ன பண்ணும் நம்மளுக்கு கிடைக்குமான்னு நினைக்கிறான். ஆனால் ஜீசஸ் பவர் யூஸ் பண்ணு வச்சுக்கேன். காலியாக இருக்கிற பாத்திரத்தை ஜீசஸ் பவர் டச் பண்ணு. ஜீசஸ் பவர் சொல்லு. ஃப்ளவர் இல்லை, பவர். ஹல்லேலூயா. கிளாப் பண்ணலாமா? பாருங்க, எடுத்துக்கோ தம்பி, எடுத்துக்கோ. அப்படியே எடுத்துக்காத, உள்ளேருந்து அள்ளிக்கோ. ரைட் ரைட். நீங்கள் உக்காரு, நீங்கள் உக்காரு, நீங்கள் உக்காரு, உக்காரு உக்காரு. போதும் 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 போதும். ஓகே 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 ஓகே. ஏ ஏ ஏ ஏ ஏ. ரைட் 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 ரைட். சூப்பர். ரெடி ரெடி. ஓகே. பாருங்க, இந்த ஒரு சாப்பாடு கோசம் என்ன பண்றான் தெரியுமா? அவன் ஆசையா இருந்தான. யாரு? லாசரு. பாருங்க, ஒரு நாள் வந்தது.
ரைட். இது ஸ்மால் சைஸ், ஓகேவா? இது மீடியம், இது லாங், ஓகேவா? எல்லாமே டிஃப்ரெண்டா தானே இருக்குது. சின்னது, பெருசு, அதோட பெருசு. எல்லாரோட வாழ்க்கை இப்படி தான் இருக்குது, ஏற்ற தாழ்வாது. ஒருத்தன் நல்லா படிப்பான், ஒருத்தன் என்ன பண்ண மாட்டான், நல்லா எழுதுவான், இன்னொருத்தன் நல்லா டான்ஸ் ஆடுவான். எல்லாருக்குமே ஒவ்வொரு திறமைகள் தான் இருக்குது, ஏற்ற தாழ்வா இருக்குது. ஆனா நம்முடைய வாழ்க்கையை இயேசுவிடத்துல ஒப்பு கொடுத்தோன்னு வச்சுங்களேன், என்ன பண்ணுவார் தெரியுமா? பாப்பா எழுந்து விடியா, சீக்கிரம் வா, நான் கூப்பிடுவா, சீக்கிரம் வா. ஐடா சீக்கிரம் வைடா. ஜீசஸ் பவர் டச் பண்ணு. நல்லா டச் பண்ணு. நல்லா டச் பண்ணு. ஓகே, விடுங்க பாப்போம். கிளாப் பண்ணலாமா? பாருங்க, தனித்தனியா என்ன பண்ணுச்சு? சின்னது பெருசா இருந்ததுன்னாச்சு எல்லாம் சமமா மாறி போச்சு. பாருங்க, கடவுள் என்ன பண்றா தெரியுமா? நல்லோர் மீதும் தீயோர் மீதும் என்ன பண்றா தெரியுமா? அவரு மழையை செய்ய பண்றாராம். கடவுள் கெட்டவன் நல்லவன்லாம் பார்க்க மாட்டாரு, எல்லாருக்கும் கடவுள் நல்லவர் தான். தனித்தனியா இருக்கா? ஓகே, தனித்தனி தானே இருக்குது. இப்போ என்ன பண்ண போறா? சீக்கிரடியா அப்படியே முறுக்கி உன் கையில் கொடுக்குற. ஜீசஸ் பவர் யூஸ் பண்ணு. இப்படி கிளாப் பண்ணலாமா? தனித்தனியா இருந்துனாச்சு எல்லாம் ஒன்றாய் மாறி போனது. தம்பி தங்கச்சி, நம்முடைய வாழ்க்கையில எதை தொலைஞ்சு போய் இருக்கிறோமோ, எதை இழந்து போய் இருக்கிறோமோ, ஆண்டவரத்துல கேட்டா கண்டிப்பா என்ன பண்ணுவாரு? ஆண்டவர் கொடுக்கிற ஆண்டவரா இருக்கிறாரு. அதுதான் வேத வசனம் சொல்லுது, இழந்து போனது தேடவும் ரட்சிக்கவும் என்ன பண்ணிருக்கிறாரு? மனுஷகுமார் இந்த உலகத்துக்கு வந்திருக்காரு. தம்பி தங்கச்சி பாருங்க, இவன் என்ன பண்ணிட்டான்? பசியை தொலைச்சிட்டான், பணத்தை தொலைச்சிட்டான், எல்லாமே என்ன பண்ணி இருக்குது? எழுந்து போயிருக்கான். ஒரு நாள் வந்தது, ரெண்டு பேர் என்ன பண்ணாங்க தெரியுமா? மரிச்சு போயிட்டாங்க. கீழே உட்காந்துங்க, அப்படியே செத்து போயிட்டாங்க. இவரு லாசரு எங்க தெரியுமா போயிருக்கிறாரு? பா தம்பி தங்கச்சி, பூமி கீழே ஒரு உலகம் உண்டு. என்ன உலகம் உண்டு? பூமி கீழே ஒரு உலகம் உண்டு. பாருங்க, அது ரெண்டு உலகமா இருந்தது. அது எப்படின்னு சொல்ற பாப்பா, இங்க இருந்து காலியா இருக்கா? பேக்கு வெறுமையா இருக்கா பாப்பா? ஓகே, எனக்கு டைம் இல்லாத சீக்கிரம் என்ன பண்றான்னு போறேன். ஜீசஸ் பவர். பூமி கீழே ஒரு உலகம் இருக்குது. என்ன உலகம் நான் காட்டுறேன். என்ன உலகம் இது? பரதேசி. இந்த பரதேசி எங்க இருக்குதுன்னா, ஆபிரகாம் எப்படி சொல்லுது? லாசரு போனான் தெரியுமா? அந்த இடத்துல என்ன பண்ணாரு? ஆபிரகாம் மடியில சந்தோஷமா என்ன பண்ணாரு? அங்க போயிட்டாரு. அது கீழே என்ன பண்ணா? பக்கத்துல பிளவு ஒன்று இருக்குது. பிளவு எங்க இருக்குதுன்னா, அது பக்கத்துல பாதாளம். பாப்பா எழுந்து விடியா, சீக்கிரம் வா, வா. நீ அப்படின்னு இல்லை, அப்படின்னு இல்லை, அப்படின்னு இல்லை. பாருங்க, பரதேசி அண்ணன் வைமா. பரதேசி, அப்புறம் பாதாளம், பிளவு, அப்புறம் என்ன பண்ணுது? பாதாளம். பாருங்க, பரதேசில யார் போய் இருக்குதாங்க? லாசரு. நடுவுல பிளவு இருக்குது. இது யாருங்க? ஐஸ்வர்யன் இருக்கிறான். பாருங்க, இதுக்கு இடையில என்ன இருக்குதுன்னா காலியா தான் இருக்குது இல்ல? பாப்பா தம்பி கீழே உட்காரு, பின்னாடி பாக்குறாங்கல்ல, காலியா தானே இருக்குது. ரைட், இல்ல நான் பாத்துறேன். அப்பைஸ்ன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது? ஒரு இடம் இருக்குது. டாரஸ்னு ஒரு இடம் இருக்குது. இந்த இடம்லாம் யாருக்குன்னா, இழந்து போன தேவ தூதர்களுக்கு. பிசாசா என்ன பண்ணிடுறாங்க? அதுக்குள்ள கட்டப்பட்டிருக்கிறாங்க. பாருங்க, பரதேசில இருந்து யார் சொல்லத்து? லாசரு இருக்கிறான். இங்க ஐஸ்வர்யன் எங்க இருக்கிறான்? பாதாளத்தில் இருக்கிறான். ரெண்டு வழி உண்டு தம்பி தங்கச்சி. இந்த உலகத்துல நீ எப்படி வாடுறியோ, இங்க ரோசி அக்கா வாழ்ந்தாங்க தெரியுமா? ஏழைக்கு இறங்கி இறைவன் என்ன பண்றாங்க? அவங்க கடவுளுக்கே கடன் கொடுக்குறாங்களாம். கடன் கொடுத்தாலும் எங்க போயிடுறாங்க? பரதேசிக்கு போயிடுறாங்க. கடன் கொடுக்காதவங்கள என்ன பண்ணிடுறாங்க? ஏழைக்கு இறங்காதவங்களாம் பாதாளத்துக்கு போயிடுறாங்க. அவன் சொல்றான் என்னன்னு, ஆண்டவரே லாசரின் விரலின் நுனி என்னவா? விரல் நுனி தோய்த்து என்ன பண்ண? தண்ணீர்
தொட்டு என் நாவை குளிர பண்ண மாட்டீரா, ஏன்னா அந்த அளவுக்கு தாகமா எடுக்குதுன்னு சொல்லி என்ன பண்றான் கத்துறான். அது எப்படின்னா, பாப்பா இதுல போட்டு போயிடுங்க. ரைட், தண்ணி இருக்கா? தண்ணி என்ன பண்ணிடுற, ஃபுல்லா என்ன பண்ணிடுற, எடுத்துடுற. ஓகே, தண்ணி என்ன ஆயிடுச்சு, காலி ஆயிடுச்சு. வா பாப்பா நீ உக்காருப்பா. தம்பி நீ உக்காந்துக்கோ, உக்காந்து பார். தம்பி நீ உக்காந்து பார்த்துக்கோ. பாப்பா குடி, பாப்பா சீக்கிரம் குடி. தம்பி ஏந்தோடியா, வா. இரு, நீ வந்துட்டல, வந்துட்டுங்களா திருப்பி கூட மாட்டேன். குடிச்சிட்டியா? ஐயோ, அந்த தம்பிக்கு தண்ணி கொடுக்கலான்னு பார்த்தனே. தண்ணி வேணும்? ரைட், இது பிடிய ஜீசஸ் பவர். கிளாப் பண்ணலாமா? ஹல்லேலூயா. எடுக்க எடுக்க குறையாத ஆண்டவர் நம்ம இடத்துல இருந்தாருன்னு வச்சுங்களேன், கண்டிப்பா என்ன பண்ணுது, ஒருவன் குறையுள்ளவனாய் இருந்தால், என்னத்துல, நீ ஞானத்துல படிக்கிற விஷயத்துல குறையுள்ளவனா இருந்தனா, கடவுளத்துல கேட்ட கடவுள் என்ன பண்ணுவார், தம்பி தங்கச்சி கொடுப்பாரு. பத்தலையா? பாருங்க, எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்குது இல்ல. ஜீசஸ் பவர் இருந்ததுன்னா கண்டிப்பா தம்பி தங்கச்சி உங்களுக்குள்ள என்ன பண்ண முடியும், எடுக்க முடியும். குடி 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 தம்பி, இங்க வா. நீ போய் உட்கார் பாப்பா. ரைட், இப்ப நான் குடிச்ச தண்ணி எனக்கு வேணும், குடிய. குடிச்சல தண்ணி, குடி தண்ணி குடிச்சிட்டியா? இப்ப தண்ணி வேணும், குடு. என்ன பண்ணு, இப்படி கை வச்சுக்கோ. ஆண் வாய் தர, உள்நாக்கில் கை விட்டு எடுத்து கொடு. வராதா? ரைட், இப்போ என்ன பண்ண போறா, இந்த தண்ணியை வயிற்றுல தண்ணி என்ன பண்ணுவோம், காது உள்ளே வர வைக்க போற. ப்ளீஸ் உக்காருங்க, ப்ளீஸ் கீழே உக்கார் பாப்பா. ஓகே, இப்போ பாருங்க, காலியா இருக்கிற இது இந்த காது உள்ள விட்டு, ஃபுல்லா இருக்கிற வயிறு. பிரியாணி சாப்பிட்டு நல்லா தண்ணி குடிச்சியோ? ஐஸ்கிரீம் வேற இந்த இடத்துல இருக்குது. ரைட், ஜீசஸ் பவர். ஹல்லேலூயா. கிளாப் பண்ணலாமா? தலையில இருக்க தண்ணிலாம் வந்துடுச்சுப்பா. நல்லா நல்லா. ரைட், பாருங்க கடவுள் எவ்வளவு நல்லவர் தம்பி தங்கச்சி. ஒரு நாள் மேலே இருந்து மழையா என்ன பண்ணுதுங்க, தண்ணி பூமிக்கு வருது. பூமியிலிருந்து நீராவியா என்ன பண்ணுதுங்க, மேல போதில்ல. தண்ணியோட வேலை அது செய்ய செயல்மற்ற போனா, தம்பி தங்கச்சி ரெடி? 1 பண்ணுங்க. 1 2 3 3 2 1. பாப்பா இங்க எழுந்தீங்கன்னா உங்க பின்னாடி போக வச்சுடுவேன் நான், மேட்ச் கூப்பிடவே மாட்டேன். ஓகே தம்பி போங்க. அண்ணா இங்க வாங்கண்ணா. அண்ணா வாண்ணா. அண்ணன் எல்லாம் உங்களுக்கு தெரியல, பட் எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியாதா? அந்த பாப்பாக்கு யாருன்னு தெரியாதாம்மாண்ணா? ரைட், இப்போ அண்ணன் கையில் என்ன பண்ண போறனா, ஏசப்பா உள்ளத்துல இருந்தாருன்னா, உங்க உள்ளத்துல இருந்தாருன்னா எங்க கொண்டு போயிடுவாரு, பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போயிடுவாருன்னா. ஒருவேளை உங்க இருதயத்தில் ஏசப்பா இல்லைன்னா, பிசாசு இருந்தான்னா எங்க கொண்டு போயிடுவானா, எரி நரகத்துக்கு கொண்டு போயிடுவான். எங்க கொண்டு போயிடுவான்? 2 வாழ்க்கை இருக்குதுண்ணா. ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கை என்னன்னா விசாலமான வழி, பெரிய வழி. தம்பி பின்னாடி போய் வச்சுடுவேன் ப்ளீஸ். கீழே உட்காருங்க பாப்பா, கீழே உட்கார். நம்ம யாருன்னா இருந்தால் அவங்க கூட்டு கொஞ்சம் பின்னாடி உட்கார வச்சுருங்க தயவு செஞ்சு. என்னது 2 வாழ்க்கை இருக்குது தம்பி தங்கச்சி எல்லாருக்குமே. ஏசப்பாவோட வாழ்ந்துன்னு வச்சுங்களேன், 1 வே. அது உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் துடன் நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்ற கடவுள். அந்த உபத்திரத்தோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பா எங்க போயிடுவீங்க, பரலோகம் போயிடுவீங்க. லாசரு அப்படிதான் கஷ்டப்பட்டான், எங்க கொண்டு போயிட்டாரு, கடவுள் பரலோகத்துக்கு கொண்டு போயிட்டாரு. ஐஸ்வர்யவான், இங்க பணம் சந்தோஷமா இருந்திருக்கும்,
ஏய் தம்பி கீழே உட்காரியேன். பணம் இருக்கும், வீடு இருக்கும், என்னது ஏசி போட்டு தான் தூங்குவீங்க, ஏசி போட்டு தான் கார்ல வருவீங்க, எல்லாமே இருக்கும் தம்பி தங்கச்சி. ஆனா எங்க கொண்டு போயிடுவாங்கள? நரகத்துக்கு கொண்டு போயிடுவோம். எந்த வாழ்க்கை வேணும்னு சொல்லிட்டு தீர்மானிக்க கூடியது யாருடைய கருத்தில் தான் இருக்குது? உங்களுடைய கருத்தில் தான் இருக்குது. ஆனா உங்களுக்கு என்னென்ன வேணும்? ஜீசஸ். எல்லாமே என்ன பண்ணிடணும்? பரலோகத்துக்கு போறதுக்கு என்ன பண்றோம்? ஆசைப்படுறோம். ஆனா வேத வசனம் சொல்லுது உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அது என்ன பண்ணிடணுமா? உலகம் நம்மளை அப்படியே ஒன்னோட ஒன்னா சஃபல் பண்ணிடுமா? சஃபல் பண்ணிடுங்கண்ணே. எந்த சீட் எதுல தெரியுமா? அண்ணா என்ன சீட் தெரியுமா உங்களுக்கு? எந்த சீட் எதுல தெரியுமா? தெரியாது. தம்பி தங்கச்சி, நம்ம நினைப்போம் ஏசப்பா நம்ம உள்ளத்துல இருக்கிறாரு, வாரத்தில் கோழிக்கு போயிடுறோம், சர்ச்சுக்கு போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சண்டைன்னு ஒன்று வரும்போது தான் அவங்களுடைய நிஜ கேரக்டர், உண்மையான ஒரு பிரதிபலிப்பு என்ன பண்ணும்? வெளிப்படும். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா இங்கே ஒன்று வச்சிடறாரு, நம்மளுக்கு இங்கே ஒன்று என்ன பண்ணிடுறாரு? ஒரு திட்டத்தை வச்சிடறாரு. ஆண்டவர் உங்களை முன்குறிச்சு வச்சிடறார். என் மகனை கொண்டு என் மகளை கொண்டு இவ்விதமா என்ன பண்ண போறாரு? ஆசீர்வதிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. தம்பி தங்கச்சி, விபிஎஸ் நாட்கள்ல நானும் உங்களை போல ஒருவனா தான் இருந்தேன். இப்ப அநேக மாநிலங்களுக்கெல்லாம் என்ன பண்றாரு? எடுத்து போயிட்டு சூழ்ச்சி சொல்றேன், டிவி நிகழ்ச்சியில பேசுறேன்னா. தம்பி டீச்சர்ஸ் யாருன்னா ஒருத்தர் முன்னாடி யாரா உட்காராங்கம்மா ப்ளீஸ். யாருன்னா டீச்சர்ஸ்? இப்போ அண்ணா உங்களுக்கு என்ன நம்பர் சூஸ் பண்ண போறீங்க? 3. ஏன்னா மோசம் போற பிசாசு எங்க இருப்பான்னா நம்பர் 3ல தான் உட்காந்து இருப்போம். பாத்துங்களேன். ஏன்னா பிசாசு நல்லா பாத்துங்க, இதுல 2 பிக்சர் டேஞ்சரான பிக்சர்ஸ் இருக்குது. நீங்க எதை தொட்டாலும் நீங்க அங்கதான் போயிடுவீங்க. ஆனா 2 பிக்சர்ஸ் இருக்குது. என்ன பண்ணுது? பரலோகராஜ்யத்தை திட்டம் போறதுக்கு நீங்க எதை டச் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு நீங்க தான் தீர்மானிக்க போறீங்க. சொல்லுங்க. நம்பர் 3 மோசம். அம்மா இவங்களை பிடிச்சுமே எனக்கு பின்னாடி உட்கார வச்சிருமா தயவு செஞ்சு, டிஸ்டர்ப் ஆகுது பசங்களுக்கு பின்னாடி. அதனால ஆனா இப்பயே வாய்ப்பு கொடுக்குறேன் நான். ஏன்னா கடவுள் ஒரு முறை இல்லை 2 முறை இல்லை 70 முறை என்ன பண்ணுங்க மன்னிங்க அப்படின்னு சொல்ற ஆண்டவர் நம்மளுடைய ஆண்டவர். அதனால உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறேன்னா மாத்தினா மாத்திங்க. 3லயே நிற்கிறாரு. இல்லை என் பிள்ளைங்களை கேட்டு சொல்கிறேன், இல்லை டீச்சர்ஸ் கேட்டுன்னு சொன்னா பரவாயில்ல, உங்களுடைய சாய்ஸ். இல்லை அப்புறம் எடுத்துட்டீங்க அவசரப்படக்கூடாது. அப்புறம் அண்ணன் எனக்கு தெரியும், எனக்கு பிரியாணி சாப்பிடும் போதே எனக்கு தெரியும் அந்த அண்ணன் லெக் பீஸ் எனக்கு போடல, அந்த அண்ணன் மனசுல பிசாஸ் தான் இருந்தான்னு சொல்லுவானுங்க. ஜாக்கிரதையா இருக்கணும். நாலு அண்ணன் 4 சொல்லிடுறாரு. நாசமா போட்டோம்னா என்னோட வாழ்க்கை 4ல இருக்கிற அப்படின்றார். என்னது 4 நாசமா போட்டோம். பிசாசு எப்பவுமே என்ன பண்ணுவான்? 4ல தான் உட்காந்து இருப்பான்ல கடைசியா. ஆனா மாத்திரம்னா மாத்தீங்கன்னு. ஏன்னா ஏசப்பா சாகும் பொழுது கூட தம்பி தங்கச்சி ஏசப்பா சிலுவையில் அடிச்சிருக்கும் போதும் அவ சொல்ற வார்த்தை தெரியுமா? ஒருத்தன் கேட்கறான், உம்முடைய ராஜ்யத்தில் ஆண்டவரே நானும் வர ஆண்டவரேன்னு கேட்கும்போது, வா என்னோட பரதேசி நீயும் வான்றாரு. அப்பயும் வாய்ப்பு கொடுக்குறேன், இப்பயும் வாய்ப்பு கொடுக்குறேன், மாத்தனா மாத்திங்க. அதான் நீங்க தான் சொல்லணும். 4 ரைட் சூப்பர். ஓகே ஓகே ஓகே. அண்ணன் இப்ப திருப்பி 4ல வந்திருக்கிறார். பாருங்க அண்ணன் சொன்னது தெரியுமா? ஃபர்ஸ்ட் நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதுன்னு, கிறுக்குள்ளதும் மகா கேடு உள்ளதமா இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்ப அண்ணனும் அந்த மாதிரி தான் பாட்டு பாருங்க. 4 போய் 3 வந்து இப்ப திருப்பி 4ல வந்திருக்கிறாரு. எதுல போலாம் எதுல போலாம் பாருங்க. பிசாசு என்ன பண்ணுவானா, கர்ஜிக்கும் சிங்கம் போல யாரை விழுங்கலாமன்னு சொல்லிட்டு வார்த்தையால விளையாடுவோம். ஏசப்பா கிட்டே சொல்றான் போயிட்டு, இந்த கல்லுகளை என்ன பண்ணுங்க நீங்க அப்பமாக்கி சாப்பிடலாமேன்னு சொல்லிட்டு வசனத்துக்கே வசனம் சொல்றானா பாத்துங்க. உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுவான்? இதே போலதான் மாத்திட்டே இருப்பான். தம்பி தங்கச்சி பேசுனீங்கன்னா டிஸ்டர்ப் ஆவா. ரெடி 1 1 2 3 3 2 1 3. நம்முடைய வாழ்க்கையை மற்றவங்க தீர்மானிச்சிடுவாங்க, மற்றவங்க விளையாடிடுவாங்க. நம்முடைய வாழ்க்கை நம்ம தான் விளையாடி ஆகணும். நீங்க ஒரே நிமிஷம் என்ன பண்ணிட்டீங்க, டக்குன்னு அவங்க சைடு போய் 4 3ன்ட்டீங்க. பாருங்க வேத வசனம் சொல்லுது, முடிவு பரிந்தும் நிலைத்திருப்பவனே என்ன பண்ணுவானா ரட்சிக்கப்படுவான் பைபிள் வசனம் சொல்லுது தம்பி தங்கச்சி. அதனால கடைசியா வாய்ப்பு சொல்றேன்னா மாத்தினா மாத்திங்க.
4 தானே, நான் நாசமா போனாலும் பரவாயில்ல, நான் 4ல உட்காந்துருந்தேன்றாரு. என்னன்னு தெரியல, ஆனா எடுக்க போறேன்னு பிசாசு வந்துடுச்சு. நம்ம பிள்ளைகளை சொல்லே தேவையில்ல, அது பேர் ரெடியா இருக்கிறான் ஒருத்தர். எடுத்துட்டுமா? ரைட் ரைட். ஆனா ஆண்டவர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. யாரை முன் குறிச்சு வச்சிருக்கிறாரோ அவரையே என்ன பண்ணிருக்கிறாரோ அழைத்து இருக்கிறாரோ. என் பிள்ளை என்னோடு கூட இருப்பான்னு சொல்லிட்டு. ஆனா காட்டுங்கண்ணே, கிளாப் பண்ணிடலாமா? அப்பனா அண்ணனோட இருதயத்தில் யார் இருக்குது? ஆண்டவர் இருக்கிறாரு. ஏசப்ப என்ன பண்ணிருக்கிறாரு? இறக்கத்தினால தான் அண்ணன் கிட்ட என்ன பண்ணிருது வந்துருது. இப்ப பிசாசு எதுல இருப்பான சொல்லுங்கண்ணே? நம்பர் 1ல. ஏன்னா பிசாசு எப்பவுமே என்ன பண்ணுவானா நம்பர் 1ல இருந்து ஆசைப்படுவான். ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை அவன் தானே விளையாடுறான். தம்பி தங்கச்சி, நீங்க நம்பர் 1ஆ இருக்க வேண்டிய உங்களுடைய ஸ்தானத்தை என்ன பண்ணிருக்கீங்க? நீங்க இழந்து போய் அவன் கையில குத்துறீங்க. இதே மாதிரி பேசிட்டு அமங்கலம் பண்ணிட்டு. நம்பர் 1ல பிசாசு இருப்பான்ல, ஆனா இல்ல ஏசப்பா இருக்கிற. கிளாப் பண்ணலாமா? 2லயே 3ல இருப்பான பிசாசு. அப்பனா 3ஆ? மோசம் போற பிசாசு அங்கதான் இருப்பல்ல? இல்ல, அங்கேயே ஏசப்பா தான் இருக்கிற. ஹல்லேலூயா. கிளாப் பண்ணிடலாமா? அப்பனா 2ல ஏசப்பா தான் இருக்கிறார். பார் தம்பி தங்கச்சி, நம்ம பார்க்கும் போது பிசாசு இதுல தான் இருப்பான் அதில் தான் இருப்பான்னு சொல்லிட்டு சின்ன ஒரு என்ன பண்ணுது, நம்மளுக்கு ஒரு பயம் வந்துடுது. ஆனா பைபிள் வசனம் சொல்லுது, அன்பு பயத்தை என்ன பண்ணுமா? அது புறம்பே தள்ளுமா. இயேசுவின் அன்பு தெரியுமா? எப்படிப்பட்ட அன்பு தெரியுமா தங்கச்சி தம்பி? எப்படிப்பட்ட அன்பு தெரியுமா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கணும் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைம்படிக்கு. இப்ப நீங்க வச்சிருக்கீங்க தெரியுமா கிரீடம்? அந்த நித்திய ஜீவனை அடைம்படிக்கு தந்தை இவ்வளவாய் உலகத்தின் அன்பு கொண்டாராம். அதுக்குதான் இந்த வருஷத்தின் செம்பொருள் என்ன? உமது அரசு வருக. ஏன் அவருடைய அரசு வரணும்னு சொன்னா, அங்க பசி கிடையாது, அங்க பட்னி கிடையாது, அங்க போட்டி கிடையாது, அங்க சண்டைகள் கிடையாது. இந்த மாதிரி வளவள கத்தின்னு இருக்கிறது என்ன பண்ண முடியாது, அங்க கிடையாது. அங்க ஒரே ஒண்ணுதான், ஆண்டவர் என்ன பண்ணது? துதிக்கிறது மட்டும்தான். நன்றிண்ணே. தம்பி ஒயரை விட்டுருங்களேன். சரி வந்துட்டேன். இங்க என்ன இல்லை, இது என்ன கலர் பாப்பா? என்ன? வாவ், அழகா சொல்லுது பாப்பா. ரெட் கலர். இது என்ன கலர்? இது ஓ மைக்கு கொடுங்கம்மா கொஞ்சம். ஏன் மைக்கு கொடுக்குறாங்க? அங்க 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 வாங்கிக்க, அங்க வாங்கிக்க. தம்பி கீழே உட்கார் தம்பி. என்ன கலர்? ரெட் கலர். ஓகே. இது கிளாத்தா பாலா? என்னது இது? கேப். கேப்பா? இது கிளாத். ஓகேவா? இதுல என்ன இருக்கா? இதுல என்ன இருக்கா? இல்ல இல்ல. ரைட். இது என்ன பண்றனா? ரைட். கண்ணாடி. இது என்ன கலர்? குட். இது என்ன கலர்? yellow கலர். yellow கலர். ஓகே. இது என்ன கலர்? கிரீன். yellow கலர். yellow கலர். yellow கலர்ல இது கிரீன் கலர். green கலர். ஓகே ரைட். ரெட், yellow, green. இது என்ன பார்த்து ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? எங்க? வீட்லயா? அம்மா அப்பான்னு பிச்சை எடுப்பாங்க அந்த இடமா? ரைட். இப்போ நல்லா பாருங்க. ரெட் என்னன்னு? ஸ்டாப். ஓகேவா? yellow கவனி. கிரீன் செல். ஓகேவா? நில் கவனி செல். நம்முடைய வாழ்க்கையில நின்று நிதானிச்சு என்ன பண்ணும்? கவனிச்சு போகணுமா? இப்ப என்ன பண்ண போறனா? பாப்பா ஏந்து வா, பாப்பா ஏந்து வா, ஏந்து வா. இப்போ என்ன பண்ண போறேன்? இதுக்குள்ள போட்டு என்ன பண்றேன்? பாப்பா ஜீசஸ் பவர் என்ன பண்ண போறேன்? டச் பண்ண போறேன். ஓகேவா? ஜீசஸ் பவர் டச் பண்ணது உள்ள. ஜீசஸ் பவர் டச் பண்ண. இப்படி டச் பண்ணு. ரைட். கிளாப் பண்ணலாமா? பாருங்க இது இப்படி பாப்பா. துணியாய் இருந்ததுனாச்சு பாலாய் மாறி போனது. ஹல்லேலூயா. பாருங்க உங்களை என்ன பண்ணுவாங்க தெரியுமா? உலகம் இந்த மாதிரி துணி என்ன பண்ணுவாங்க? டச் பண்ணி தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணி என்ன பண்றாங்க?
தூக்கி போட்டுருவாங்க. ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை தம்பி தங்கச்சி. உன்னை என்ன பண்ணுவார் தெரியுமா? ஒரு பாத்திரமாய் வச்சு என்ன பண்ணுவாரு? அழகு பார்ப்பார். ஆடு மேய்த்திருந்த தாவீது கூட அவர் ராஜாவாய் வைத்து என்ன பண்ணாரு? அழகு பார்த்தார். இன்னைக்கு உங்களை என்ன பண்ண முடியும்? அழகு பார்க்கறதுக்காக ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரு? அழைப்பு கொடுத்திருக்கிறார். ரொம்ப நன்றி பாப்பா. இப்போ இன்னும் 2 மேஜிக் பண்ணி என்ன பண்ண போற? முடிக்க போறேன். வா பாப்பா வா. मेरे पेर मेरे पास लो. இது என்ன கலர்? இது என்ன கலர் தம்பி? yellow கலர். இதுல என்ன இருக்கா? இதுல என்ன இருக்கான்னு தான் கேட்டேன். ஒண்ணுமே இல்ல. ரெட் கலர், ரெட் கலர். ரைட். இதுல என்ன இருக்கா பாப்பா? இல்ல. தம்பி போடுங்க, உள்ள போடுங்க. நீங்க உள்ள விழுந்துடாதீங்க. ஓகே ரைட். அந்த மைக் கொஞ்சம் கொடுங்க நான் உங்ககிட்ட. ஓகே, என்ன கலர் தம்பி போட்ட நீ? ரைட். என்ன கலர் போட்டீங்க? yellow கலர். நல்லா பார்த்து சொல்லுங்க. என்ன கலர்? ப்ளூ கலர். ஏய் ப்ளூவா yellowடா? yellow. ஏய் yellowவா ப்ளூவாடா? ப்ளூ. மாத்தி மாத்தி சொல்றானே. பாப்பா என்ன கலர் பாப்பா? yellow தானே இது. ப்ளூன்றானே அவன். தம்பி yellow கண்ணு தான் போடுற. ஓகேவா? நல்லா பார்த்து சொல்லு. ப்ளூ. ஏய் ப்ளூவா yellowவாடா? yellow. அந்த பாப்பா என்ன குடுறா? பாப்பா என்ன கலர் பாக்குற? yellow தானே பார்த்த. உள்ள நல்லா பார்த்து சொல்லு. சரி பண்ண மாட்டேன். ரைட். இது என்ன கலர் பாப்பா? ப்ளூவா? yellow தானே போட்டோம். நல்லா பார்த்து சொல்லு. yellow. பாருங்களே, எல்லாருடைய கண் பார்வை தோற்றமோ மாயம் போல என்ன பண்ணோம் நமக்கு தெரியும். இது ஒன்னே ஒண்ணுதான் இருக்குது பாப்பா, நல்லா பாத்துங்க. ஓகேவா? இப்போ ஜீசஸ் பவர் யூஸ் பண்ணி என்ன பண்ண போறனா? கிளாப் பண்ணலாமா? இது ஒன்னே ஒண்ணு அழகாய் முடிச்சு போட்டு வந்தது பாருங்களேன். 2 வாழ்க்கை இருக்குது தம்பி. ஒன்னு பரலோகம், ஒரு நரகம். ஓகேவா? நம்ம பூலோகத்துல வாழ்ந்து இருக்கிறோம். பரலோகம் போகணுமா நரகம் போகணுமான்னு தீர்மானிக்க கூடியது யார் கையில தான் இருக்குது? நம்முடைய கரத்தில் தான் இருக்குது. ஆகவே என்ன பண்ண போறோம்? நம்ம இப்போ சின்னதாக ஒரு மேஜிக் பண்ணி என்ன பண்ண போறோம்? முடிக்க போறேன். இப்போ இப்படி போட்டேன்னா திருப்பி எடுத்த ஒன்று தான் இருக்கும். கிளாப் பண்ணிடலாமா? தேங்க்ஸ் தம்பி. ரைட் ரைட். இல்லை உங்களுக்கு கூப்பிட்டா டிஸ்டர்ப் ஆகிட்டேன். டீச்சர்ஸ் யாருன்னா ஒரு 1 2 3 4 5 6 இருக்குது. 6 முட்டை இருக்குது. 5 டீச்சர்ஸ் வந்தால் போகுது எனக்கு. 5 டீச்சர்ஸ். இது 10,000 ரூபாய் செக் இருக்குதுமா. ஒன்றுத்துல ஒன்றுமே இல்லை. கீழே உட்கார. அது வச்சுட்டு அப்படியே உட்காந்து. ரைட். கீழே உட்காருங்களேன் ப்ளீஸ். வாங்க. தள்ளி. ரைட். 1 2 3 4 5 5 பேர் வந்துட்டாங்க. ஓகேவா? இதுல எத்தனை முட்டை இருக்குது? 1 2 3 4 5 6 6 முட்டை இருக்குது. ஓகேவா? நீங்க எனக்கு தேவையில்லை, எனக்கு வேணான்னு விடப்பட்ட முட்டை மட்டும் நான் வச்சிருக்க போறேன். ஓகேவா? நீங்க தான் எடுக்க போறீங்க. ஓகேவா? ஏன்னா கடவுள் கொடுக்க நினைப்பதை எந்த ஒரு மனிதனால என்ன பண்ண முடியாது, அது தடை பண்ண. இது உங்களுக்குன்னா உங்களுக்கு தான். ஏன் டீச்சர்ஸ் கூப்பிட்டுருக்கேன்னா அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க? செலவிட்டு உங்களுக்கு பாடத்தை சொல்லி தராங்க. ரைட். தம்பி நீ கீழே உட்காருப்பா. முதல்ல நீ தள்ளி உட்காரு. ரைட். தள்ளி வந்துருங்கம்மா. உன்னை தள்ளி வாங்கம்மா. ரைட். கண்ணை மூடி எடுக்க போறீங்க. ஓகேவா? எடுங்க பார்ப்போம். என் பாக்கெட்டில் எதுவுமே இல்லை. நீங்கள் பாப்பா. ஓகே பாப்பா எடுங்க. என் பாக்கெட்டில் எதுவுமே இல்லைன்ட்டு நான் பாப்பா. ஓகே ரைட். பாருங்க சிஸ்டர், நீ தானே எடுத்தீங்க. அதை நான் எடுத்து கொடுத்தேன்னா நீங்க எடுத்தீங்களா? பாப்பா நீங்க எடுத்தீங்க, நான் எடுத்து கொடுத்தேனா? நீங்களே தான் எடுத்தீங்க, நான் எடுக்கல. அதுவும் சில பேர் என்ன பண்ணாங்க? தடவி பார்த்து எடுத்தாங்க. ஆடுதா ஆடலான்ட்டு வேற. சில பேர் இப்படி கை உள்ள விட்டுலாம் வச்சு பார்த்தாங்க. பாருங்க, உங்க கையால டச் பண்ண ஒரு முட்டை. பாப்பா ஓபன் பண்ணாதீங்க. பாருங்க
நீங்கள் தேவையில்லை எனக்கு வேணான்னு விடப்பட்ட ஒரு முட்டை. ஓகேவா? இது என்ன பண்ணிடுறேன், பாக்கெட்டில் இப்படி வச்சிடுறேன். இப்போ யாரை ஃபர்ஸ்ட் செக் பண்ணலாம்? நமச்சி அக்காவா? என்ன அக்கா? ஆடலப்பா, செக் ஆடாது. ஆனால் ஒன்றுமே இல்லைனாலும் ஆடாது. ஒன்று இருக்குது, ஒன்று இல்லாமல் இருக்குது. யார் லக்கி அண்ட் லண்டன் லக்கின்னு தெரியல. 20 ரூபா இருக்குதுப்பா, கிளாப் பண்ணிடலாமா? அக்கா தலையை விரிச்சு போட்டு வந்துருக்கிறாங்க. கடவுள் பார்த்தாரான்னு தெரியல. பாருங்க, அதுக்கு அழகா கிளிப் ஒன்று கொடுத்துருக்கிறாரு. அழகா என்ன பண்ணிருக்காரு, பேண்டு கொடுத்துருக்கிறாரு. அடுத்தது யாரை பார்க்கலாம்? பிங்க் கலர் அக்காவா? பிங்கா இருக்கிறாங்க அந்த அக்காவில. பிங்க் கலர் அக்காவா? பிங்க் கலர் அக்கா தான் இருக்கிறாங்க. யாருக்கா அது? வாங்கக்கா. சிக்கி நான் என்னக்கா ஏதோ சொல்றான் பேருக்கா. ஆனா ஆடுதுப்பா, ஏதோ ஆடுது. என்ன பாப்பா உட்கார். அக்கா காதில் கம்மல் சின்னதா போட்டிருக்கிறதுனால கடவுள் என்ன பண்ணிருக்கிறாரு, பெரிய கம்மலா குத்துருக்கிறாரு. அப்புறம் தலை திரும்புங்க பாருங்க, அவங்க பேண்ட் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க நினைக்கிறேன். கடவுள் குத்துருக்கிறாரு. நாங்கள் வந்ததுக்கு ஸ்வீட்டு குத்துருக்கிறாரு. பாப்பா நீ வச்சிடணும், அப்படி உட்கார். அடுத்தது யாரு? எந்த அக்கா கொடுங்களாம்மா? அந்த அக்காங்களுக்கே தெரியல பாவம். இதுவும் ஆடல. ஒருவேளை 10,000 இருக்குமோ? 10,000 இருக்குமோ? இதுலேயே 20 ரூபா இருக்குது. கிளாப் பண்ணலாமா? கிளிப்லாம் இருக்குது. அப்பனா இப்போ யாரோ இன்னும் 2 பேருக்கு மட்டும் 10,000 ரூபாய் இருக்க போகுது. யாருன்னு தெரியல. ப்ளீஸ் ப்ளீஸ் கீழே கீழே கீழே. ஒன்று இந்த அக்கா இல்லை இந்த அக்கா. ஒன்று இருக்குது, ஒன்று இல்லை. இதுவும் ஆடல, லைட்டாக ஆடுது. 10 ரூபா இருக்குது. சாக்லேட் இருக்குது. மோந்திரம் இருக்குதுப்பா. மோந்திரம் இல்லைன்னு நினைக்கிற கையில். அதுதான் கடவுள் குத்துருக்கிறார். இருந்தாங்க ரைட். 50 50 20 ஜி ஜி சில்லற 50 ரூபா. அது முட்டை 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 சில்லற என்ன கிஃப்ட் எங்க? அது கிஃப்ட் என்ன? ஒரு கிஃப்ட் எடுங்க. ரைட். இப்போ டிஸ்கஸ் முடிஞ்சிச்சா பாப்பா? ஏன்னா ஒன்று இருக்குது, ஒன்று இல்லைன்னு சொன்ன தெரியுமா? இல்லை ஒன்றுமே இல்லை. தேடி தேடி எடுத்தது பாப்பா. அந்த பாப்பா வேற பாருங்க, தேடி எடுத்ததுன்னாச்சு ஒன்றும் இல்லாமல் போச்சு இல்லை. அதனால் என்ன பண்ணிடுறேன், நீங்கள் போடுற மாதிரியாவே அழகாக என்ன பண்ணிடுறேன், இந்த வருஷத்தான பாப்பா இங்கே வாங்க பாப்பா, திரும்புங்க. பாருங்க, அக்கா கம்பல் என்ன பண்ணிடுறேன், மேட்சையும் கொடுத்துருந்தாங்கக்கா. ஏன்னா ஏசப்பா வந்த பார்த்த முகங்களும் என்ன பண்ண பண்ணதில்லாம் வெக்கப்பட்டு போனது இல்லையா? அதனால் வெக்கப்பட்டு போகக்கூடாது. என்ன பண்ணிட்டேன், விசேஷமாக கொடுத்துட்டேன். பாருங்க, இதில் என்ன பண்ணிடலாம், இப்போ இருக்குதான் செக் பண்ணிடலாமா? ₹10,000 செக்லாம் பண்ணிடலாமா? பாப்பா நீங்கள் என்ன நினச்சின்னு வந்து எடுத்தீங்க? சும்மா கூப்பிட்டீங்க, கேஷுவலாக வந்தன்றீங்க. நீங்கள் பாப்பா எல்லாமே சும்மா வந்த உங்களுக்கு ஆண்டவர் 20 ரூபா 10 ரூபாய் ஏதோ ஒரு கிஃப்ட் கொடுத்தாரு. ஆனா நான் கேட்ட, ஆண்டவரே விசுவாசம் உள்ள ஜபத்தில் எவைகளை கேட்பீங்களே சொன்னீங்களா ஆண்டவரே, எனக்கு 10,000 ரூபாய் எனக்கே கொடுங்க ஆண்டவரே. கொடுத்துட்டா நாளைக்கு எனக்கு என்ன பண்ண முடியாது, காசு இல்லாமல் போயிட்டு ஆண்டவரேன்னு கேட்டேன், எனக்கே கொடுத்தாரு. ஹல்லேலூயா. ஆண்டவரத்தில் கேட்டால் கொடுக்குற ஆண்டவர், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லிட்டாரு. ஓகே ரைட். ஒன்று பார்த்து முடிச்சுடுறேன், அவ்வளோதான். ரைட், அப்படியே இருங்கம்மா. இப்போ இதில் யாருன்னா ஒருத்தர் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் சொல்ல போறீங்க. யார் சொல்ல போறீங்க? ஸ்டாப், நிறுத்துங்க அப்படின்னு சொல்ல போறீங்க. யார் சொல்ல போறீங்க ஃபர்ஸ்ட்? ஸ்டாப் நீங்கள் ஃபர்ஸ்ட் சொல்ல போறீங்க. செகண்ட் இன்சைட் யார் சொல்ல போறீங்க? ஸ்டாப் சொல்லணும். முதல்ல அந்த அக்கா என்ன பண்ண போறாங்க, ஸ்டாப் சொல்ல போறாங்க. ரெண்டாவது இவங்க சொல்ல போறாங்க. மூணாவது இவங்க எடுக்க போறத சொல்ல போறாங்க. ஓகேவா? பாருங்க,
இதுல எல்லாமே வெவ்வேறு நம்பர் தானே, வேற நம்பர் தானே, ஒரே நம்பரா? வேற ஒரு நம்பர். திருப்பியும் காட்டுறேன், இது எல்லாமே வெவ்வேறு நம்பரா ஒரே நம்பரா பாப்பா? வேற ஒரு நம்பர். யாருன்னா நோட் இருந்தா கொடுங்களேன், நோட்டு பேனா, நோட் பென், எல்லாம் வெவ்வேறு நம்பர் தானே? என்ன நோட் பென்? அக்கா இதில் வச்சுங்க, அப்படியே பிடிச்சிங்க. பாருங்க, இதுல நான் முன்குறிச்சு வச்சுட்டேன். எத்தனையோ நம்பர் இதுல இருக்குது, ஓகேவா? இதுல எத்தனையோ நம்பர் இருக்குது. ஆனா இதுல என்ன பண்ணிருக்கிறேன், நம்பரை முன்குறிச்சிட்டேன், ஓகேங்களா? இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாப் சொல்ல போறீங்க, ஓகேவா? ரெடி? 1 2 3 4. யாரும் காட்டாதீங்க, அப்படியே வச்சுங்க. இப்போ செகண்ட் யார் ஸ்டாப் சொல்ல போறீங்க? நீங்க தள்ளி வந்துருங்க, தள்ளி வந்துருங்க. இப்போ என்ன பண்ணி நீங்க ஸ்டாப் சொல்ல போறீங்க? அந்த நம்பரை பிரேக் பண்ணி அதே நம்பரை உங்களை எடுக்க வைக்க போறேன், ஓகேவா? ரெடி? 1 2 3 4. இப்படி வந்துருங்க பாப்பா. நீங்க ரெண்டு பேர் யார் சொல்ல போறீங்க? வாங்க. இப்போ அவங்க எடுத்த நம்பரும் பிரேக் பண்ணி அதே நம்பரை உங்களை எடுக்க வைக்க போறேன், ஓகேவா? ரைட். பாருங்க, இவங்க எடுத்த நம்பர் அவங்களுக்கு தெரியாது, அவங்க எடுத்த நம்பர் இவங்களுக்கு தெரியாது, இவங்க எடுத்த நம்பர் அவங்களுக்கு தெரியாது. எல்லாமே என்ன பண்ணுது? எல்லாமே வெவ்வேறு நம்பர் தானம்மா, எல்லாமே டிஃபரன்ஸ் நம்பர் தான். இப்போ உங்க பார்வைக்கு அவங்க எடுத்த நம்பர் காட்டுட்டுமா? பாருங்க, எல்லாம் என்ன நம்பர் தெரியுது? எல்லாமே 9 மாறி போச்சு. ஹல்லேலூயா. பாருங்க, நீங்க சீட்டை காட்டுங்கம்மா. 9 அவங்க எடுத்த நம்பரை பிரேக் பண்ணி இவங்களை எடுக்க வச்ச, இவங்க எடுத்த நம்பரை அவங்களை எடுக்க வச்ச, இவங்க எடுத்த நம்பரை உங்களை சொல்ல வச்ச அந்த பேப்பரை காட்டுங்கம்மா. கிளாப் பண்ணிடலாமா? தம்பி தங்கச்சி பாருங்க, ஆண்டவர் உங்களை முன்குறிச்சு வச்சுட்டாரு. என் பிள்ளை கொண்டு, என் மகனை கொண்டு, என் மகளை கொண்டு இவ்விதமாய் ஆசீர்வதிக்க போறேன்னு சொல்லிட்டு. ஆகவே என்ன பண்ணுங்க, நீங்க ஆயத்தமா இருங்க. தேங்க்யூ. இப்போ கடைசியா என்ன பண்ண போறேன், இப்போ முடிச்சிடுறேன். நீங்க போயிடுங்கம்மா. யாருன்னா ஒருத்தர் மட்டும் இங்க இருங்களேன். இது வாண்டாப்ல போங்க. பாருங்க, நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கன்னு சொன்ன ஒரே ஒரு தெய்வம் யார் தாங்க? ஜீசஸ், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். பாருங்க, அவர் எப்படி 10,000 பேரிலும் சிறந்த அழகுள்ளவராய் இருந்தாரோ அதே அழகு யார்கிட்ட இருக்குதுங்க? உங்ககிட்ட எங்ககிட்ட இருக்குது. ஹல்லேலூயா. ஆனா பிசாசு என்ன பண்ணிடுறான் தெரியுமா? பக்கத்துல உட்காந்துனே இருப்போம், நன்மை மாரி உட்காந்துன்னு இருப்போம். பத்தல, உன் கூடயே உட்காந்துருப்பான். பிசாசு என்ன பண்ணிடுவான்? விதைச்சிடுவான். நீ நல்லா இருக்க கூடாது, நீ நல்லா படிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு உன்னை டிஸ்டர்ப் பண்ணினே இருப்பான் தம்பி தங்கச்சி. ஆனால் உனக்காக ஒருவர் உண்டு, அவர்தான் இயேசு கிறிஸ்து. யார் அவரு? வசனம் என்ன? இந்த விஷயத்தின் செப்பரில் என்ன? உமது அரசு வருக, ஓகேவா? அப்படி அரசு இங்க வரணும்னு சொன்னா பார் தம்பி தங்கச்சி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவத்தின் சம்பளம் மரணம், அந்த மரணத்தை ருசி பார்க்க தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தாரு. பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம என்ன பண்ணதான்? சுத்திகரிக்குதான். பார்த்துனே இருங்க, தண்ணி எப்படியாவது சேஞ்ச் ஆகினே வருது. உலகமும் பாவத்துக்குள்ளாய் இருந்து மீட்கும்படிக்காகவே அவர் அடிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்தது போல தம்பி தங்கச்சி, நீங்க எதை இழந்து போய் இருக்கிறீர்களோ அதை மீண்டும் தரும்படிக்காய் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்துக்கு வந்தார். தம்பி தங்கச்சி அப்படியே முட்டி போட்டுடலாமா? அப்படியே கண்ண முடியலாமா? ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். தம்பி தங்கச்சி, இந்த நேரத்தை என்ன பண்ண போறீங்க? ஒப்பு கொடுக்க போறீங்க. அப்படியே முட்டி போட்டுடலாமா? சின்ன தம்பி தங்கச்சி அப்படியே முட்டி போட்டுடலாமா? நல்லா கவனிச்சுங்க. அப்படியே கண்ண முடிங்க, இறுக்கி கண்ண முடிங்க தம்பி தங்கச்சி. ஒரே ஒரு வாழ்க்கை, அந்த ஒரு வாழ்க்கையை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. தம்பி தங்கச்சி தயவு செஞ்சு வாய மூடிடுறீங்களா? அப்படியே ரெடி? 1 1 1 2 3 3 2 1 3. டேய் அப்படியே முட்டி போட்டுடலாமா? தம்பி தங்கச்சி அப்படியே கண்ண மூடி கேளுங்களே. ஏசப்பா தெரியுமா? கேட்கிறாரு ஒரு பையனை, சாலமோன் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. அந்த சாலமோன் கேட்கிறான், ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே,
ஞானத்தை கேட்ட உடனே ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தார். தம்பி தங்கச்சி, ஞானத்தை மாத்திரமா கொடுத்தார், ராஜரகத்தையே கொடுத்தாரு. அவன் ராஜாவாய் பார்த்து அவன் அழகு பார்த்தார் ஆண்டவர். இன்னைக்கு உன்னை ராஜாவாக, தங்கச்சி உன்னை ராஜாத்துக்களாக உன்னை அழகு பார்க்க ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறாரு. அதனால நீ கண்ண மூடி கேளுங்க, ஏசப்பா இன்னைக்கு என் உள்ளத்துல வாங்க ஆண்டவரே, ஏசப்பா என் இருதயத்துல வாங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. ஆடு மேய்த்திருந்த தாவீது கூட ஆடு மேய்ச்சிருந்தான், அபிஷேகம் பண்ணபடி சாமுவேல் அங்க எங்க தேடி அலையறாரு. ஆனா யாரும் தாவீத கண்ணுக்கு கண்டுக்கவே இல்லை. தம்பி தங்கச்சி, இன்னைக்கு யாரெல்லாம் உன்னை கண்டுக்காம இருக்கிறாங்களோ, தம்பி யாரெல்லாம் உன்னை இவன் வேணான்ட்டு ஒதுக்கி வைக்கிறாங்களோ, அவங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன பண்ண போறாரு தெரியுமா? சத்தமா. அதனால என்ன பண்ண போறாரு? உங்களை அழைக்க போறாரு. அதனால கண்ண மூடி, ஏசப்பா அன்னைக்கு ஆடு வைத்திருந்த தாவீதை நீ ராஜாவாய் மாற்றுறது போல இன்னைக்கு ராஜாவாய் என மாற்றுங்க இயேசு சுவாமி. என்னை விட்டுடாங்க இயேசு சுவாமி. எத்தனையோ பெண் பிள்ளைகள் தெரியுமா இன்னைக்கு சீரழிஞ்சு போயிருக்கிறாங்க. எத்தனையோ பெண் பிள்ளைகள் காணாம போயின்னு இருக்கிறாங்க. தங்கச்சி, தம்பி, எத்தனையோ சின்ன பிள்ளைங்க ஜெயில இருக்காங்க. எத்தனையோ சின்ன பிள்ளைங்க பிச்சை எடுத்துன்னு இருக்காங்க. ஆனா ஆண்டவர் அவர்களை காட்டிலும் உங்களை மேன்மையா வச்சிருக்கிறாரு. உங்களை அனுதினமும் அழகாய் ஆண்டவர் பராமரிச்சிருக்கிறாரு. அப்படி கண்கள் பூலோகம் நோக்கி பார்த்துனே இருக்கிறாரு. என் பையன் என்ன பண்றான், என் பொண்ணு என்ன பண்ணி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் கண்ணு உற்று நோக்கி பார்த்துன்னு இருக்கிறாரு. உன் மேலதான் இருக்குது கண்ணு. தம்பி தங்கச்சி, உன் பக்கத்துல ஏசப்பா இருக்கிறாரு, நன்றி செலுத்துறோம். உன் கூட தான் இருக்கிறாரு ஏசப்பா. அதனால கண்ணு மூடி கேட்கலாமா? அன்புள்ள இயேசு சுவாமி சொல்லுங்க. அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நேரத்தில் வந்ததுக்காய் நன்றி. என்ன ஒரு டாக்டராய், ஒரு கலெக்டராய், ஒரு இன்ஜினியராய் மாற்றி கொடுங்க ஆண்டவரே. என்னை கீழாக்காமல் என்னை மேலாக்குங்க ஆண்டவரே. என்னை பார்க்கிறவங்க உம்மை பார்க்கணும் ஆண்டவரே. என்னை கொண்டு நீங்க செய்ய போகிற காரியங்களோ அதிபயங்கரமா இருக்கு ஏசப்பா. இந்த நேரத்தை உங்க கையில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இந்த சிறு பிள்ளைகள் அப்பா வாயின் வார்த்தையினால் விதைத்திருக்கிற விதையானது 160 பலன் கொடுக்கும்படிக்கா ஜெபிக்கிறோம் இயேசு சுவாமி. சிறு பிள்ளைகள் இனத்தில் வரை தடை பண்ணாதீங்க. பரலோக ராஜ்யம் மறுபடியும் சொல்லியிருக்கீங்க இயேசு சுவாமி. பரலோக ராஜ்யத்துக்குரியவர்கள் ஜெபித்திருக்கிற ஜெபமானது ஆண்டவரப்பா ஆளுக செய்கிற இடத்துல ஒத்தாசி வரும்படிக்கா ஜெபிக்கிறோம் இயேசு சுவாமி. அப்பா இலை படந்தனுக்கு சமைத்து கேட்ட கல்வி நாவை தந்திரனே சொல்லியிருக்கீங்க இயேசு சுவாமி. அந்த கல்வி நாவு எங்கள் பிள்ளைகளுக்குள்ளாக ஆண்டவரப்பா ஆளுக செய்யும்படிக்கா ஜெபிக்கிறோம் இயேசு சுவாமி. ஒவ்வொருவரும் பேராய் ஆசீர்வதிக்கும்படிக்கா ஜெபிக்கிறோம் ஆண்டவரப்பா. இதை முயற்சி எடுத்து செய்து கொண்டிருக்கிற ஆயருக்காகவும் ஆண்டவரப்பா, உறுப்பினர்களுக்காக ஆண்டவரப்பா ஹல்லேலூயா, டைரக்டருக்காகவும் டீச்சர்ஸ்களுக்காக ஆண்டவரப்பா ஹல்லேலூயா, ஒவ்வொரு திருச்சபை அங்கத்தினருக்காக ஆண்டவரப்பா, சிறு பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று யாரெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரப்பா, அவர் யாவரும் கையிட்டின் பிரியாசங்கள் ஆசீர்வதிக்கும்படிக்கா ஜெபிக்கிறோம். எண்ணெயும் மாவும் குறையப்படாதபடிக்கு ஆண்டவரப்பா விருத்தடையும்படிக்கா ஜெபிக்கிறோம் இயேசு சுவாமி. காத்துங்களும் பலப்படுத்துங்க. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.